உங்கள் பேர்? சீதாராமன் பேர். நான் பிஏபிஎல் படிட்டு ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலைக்கு பெரியவா தான் சொல்லி வேலைக்கு போய் நீங்கள் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னார். ப்ராக்டிஸ் வேண்டாம், உனக்கு பொய் சொல்ல வராது, சூரியன் உச்சத்தில் இருக்கான். எப்படி தெரியும் பெரியவாளுக்கு? எனக்கு தெரியுமா? ஜாதகத்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துன்னு போன போது இது சொன்னது சொன்னார். சொல்லிட்டு சூரியன் உச்சத்தில் இருக்காரா? ஆமா, லக்னத்தில் இருக்க சூரியன் தானா வந்து இல்லை, அது நிஜமாவே எனக்கு பொய் சொல்ல வராது. அதனால ஏஜி சர்வீஸில் போனேன். அங்கே வந்து 35 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு 33 வருஷம் அதில் ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ்லேயும் போய் வேலை செய்ய முடியாதுடுது. அதையும் ஒரு 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 1.5 வருஷம் வேலை செஞ்சேன். பழமாறுநேரின்னுட்டு இந்த தஞ்சாவூர் பக்கத்தில், தஞ்சாவூர்லேருந்து திருச்சினாப்பள்ளி போகிற ரூட்டில் நடுவில் இருக்குது. கல்லணைக்கு பக்கத்தில், ஊருக்கு கொஞ்சம் தூரத்துலேயே காவேரி ஓடுறது. அதனால் அது அது பாரம்பரியமாக உங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே அந்த பழமாநேரியில் தான். மடத்துக்கு ரொம்ப தாத்தா காலத்துலேருந்து இந்த ரொம்ப அதை முதல்ல சொல்கிறேன். தாத்தாவை எப்படி உபயோகப்படுத்தினாருன்னுட்டு, எங்கள் அம்மாவோட அப்பா அது என்னோட அம்மாவோட அப்பா, அது அப்பாவோட அப்பா வந்தபோது இவருக்கு ரொம்ப பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்சி அவரோட ரொம்ப பேசிட்டு இருந்திருக்கார். அது நான் பழமாநேரிலேயே வந்தபோது. அம்மா சைடு வந்து பக்கத்தில் இருக்கிற நேமம் சைடு, அதனால அவளும் பழமாநேரி தான். வேற ஒன்றும் இல்லை, என்னோட அப்பா வந்து மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அது மாமா பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. உங்க ஆத்துல நீங்க அது மாதிரி நிறைய உங்களுக்கு கூட பிறந்தவாலாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நான் ஒருத்தன் தான், கூட கூட ஒத்துமே கிடையாது. ஆமா, ஒன்லி சன், ஒன்லி சைல்டு. ஆமா, அதுவும் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தேன். அம்மாவுக்கு ரொம்ப செல்லம் செல்லம் பாருங்க. அது அது அந்த மாதிரி அம்மா எப்படி இவ வந்து எங்க மாமா பேத்தி, அத்தை பேத்தி. அது மாத்திரம் இல்லாமல் இவளுடைய தாத்தாவும் என்னோட தாத்தாவும் பிரதர்ஸு, கசின் பிரதர்ஸு. இவளுடைய பாட்டியும் பாட்டியோட அம்மாவும் என்னோட பாட்டியும் ஓன் சிஸ்டர்ஸு. அதனால 4 வழியிலையும் உறவு. முதல்ல என்னோட தாத்தா காலத்தில் எப்படி பெரியவாளுக்கு தாத்தா ஹெல்ப் பண்ணாங்கிறது சொல்கிறேன். அந்த அந்த பெரியவா பட்டத்துக்கு வந்த புதுசில் இதுக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை பண்ணணும்னு பண்ணா. அப்போ இவருக்கு யோகியதை இல்லைன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டார். இவருக்கு இந்த இதில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டார். உடனே இந்த ஹைகோர்ட்லேருந்து கலெக்டருக்கு கூப்பிட்டு, அந்த வெள்ளைக்காரனை கூப்பிட்டு நீ இதை போய் என்கொயரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். எங்கள் தாத்தாவுக்கு கலெக்டர் ஃப்ரெண்டு. அவர் குதிரை வச்சுட்டு இருந்தார், போலோ விளையாடுவார், கலெக்டரோட போலோ விளையாடுவார். அதனால அந்த கலெக்டர் வந்து சுப்பிரமணியம், இந்த மாதிரி எங்கள் தாத்தா பேர் சுப்பிரமணியம், ஒத்தமால் தெருவில் இருந்தார். ஒத்தமால் தெருவு சுப்பிரமணியன்ட்டு அந்த காலத்து பிஏ. அவர் பிஏ மேத்தமேட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினவர். அவர் வந்து அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிற, நீ போய் எனக்கு ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். உடனே எங்கள் தாத்தா பெரியவாட்ட போனார். இந்த மாதிரி அந்த கலெக்டர் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னார்.
நான் மிலேச்சன் எல்லாம் பார்க்க மாட்டேன். அப்போ ரொம்ப கடுமையான இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தேன். வந்த புதுசில் சின்ன 13 வயசு இல்ல 13-14 வயசு கூட இருக்காது இருக்கும், அவ்வளோதான். 1907 to 1908. ஆமாம், அந்த காலத்தில் அப்பயே சொன்னாலும் அப்படி. ஆமாம் அப்படின்னு சொன்னார். உடனே எங்கள் தாத்தா சொன்னார், நீங்கள் அவனை பார்க்க வேண்டாம், அவனை உங்களை பார்க்க சொல்கிறேன், நீங்கள் ஒரு உள்ளே உட்காந்துருங்கோ, ஜன்னல் வழியாக அவனை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். வெள்ளைக்கார கலெக்டருக்கு அந்த கதி. ஆமாம், வெள்ளைக்கார கலெக்டர் அப்புறம் வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்டு போயிட்டு, ஹீ இஸ் தி ஃபிட்டஸ்ட் பர்சன் ஃபார் திஸ் காடி அப்படின்னு ஒரு ரூலிங் கொடுத்துட்டார். கொடுத்தோடனே அதனால் அந்த தாடங்க பிரதிஷ்டை பண்ணலான்னு சொல்லி வந்துடுச்சு. ஒரு தர்ஷன மாத்திரத்தில் எல்லாம் நடந்திருக்கு. எல்லாம் அது அவளோட சங்கல்பம், அது சங்கல்பம். அது இது எங்கள் தாத்தா ஒரு உபகரணமாக இருந்திருக்காத ஒழிய அது 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 அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் 6-7 வயசில் இருக்கிற போது இதுக்கு அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு வந்திருந்தார். அப்போ எங்கள் அம்மா என்னை சௌந்தர்யலகரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அது சொல்லிவிட்டு நான் அப்போ ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ தான் நான் ஒரு முதல்ல பார்த்து இதுனது. அதுக்கப்புறம் பெரியவாளுடைய ஹாஸ்யத்தெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன். அவர் இப்போ தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தார். ஒரு சின்ன பையன் வந்தான், மாமா எனக்கு தீர்த்த பிரசாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டான். இவ கோச்சிக்காம, அம்பி உனக்கு ஒன்று தெரியுமோ, இந்த மாமாவுக்கு மாமி கிடையாது, அப்புறம் நான் ஸ்லைடு வியூவரில் கலர் ஃபோட்டோலாம் போட்டு காமிச்சுட்டு இருந்தேன். காமிச்சுட்டு இருக்கிற போது அது இன்னும் 4 times பெருசாக காமிக்கும் அந்த கிண்டர்மேன் வியூவர். அதில் காமிச்சுட்டு இருக்கிற போது பெரியவா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தார். பண்ணிட்டு போய் இதில் நெகட்டிவ் போடலாமா அப்படின்னு கேட்டார். போடலாம், ஆனால் கருப்பு வெள்ளையாக போயிடும், வெள்ளை கருப்பாக போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அவளுக்கு இதெல்லாம் தெரியாது, இல்லை முழுக்க என்கிட்ட ஒரு தடவை ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் பற்றி ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்கார். நான் சொன்னோன்னே அதுதாண்டா எனக்கு வேணும், என் தலைமையிலெல்லாம் கருப்பாக போயிடும். அப்புறம் பூந்தமல்லியில் ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். பின்னாலேருந்து லைட் வந்துட்டு இருந்தது, சூரியன் பின்னால் இருந்தது. இப்போ பின்னால் இந்த பக்கம் பார்த்துன்னு உட்காந்துருக்கார். சூரியன் எகெயின்ஸ்டாக மேற்க பார்த்து கிழக்க பார்த்து உட்காந்துருக்கார். அது மேற்கில் சூரியன் இருக்கு. இருந்தாலும் இங்கே கீழே பட்டு இந்த முன்னால் இருக்கிற அவளோட வெள்ளை வேஷ்டி பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி அதெல்லாம் அதில் ஒரு நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 7-8 ஃபோட்டோ எடுத்துட்டேன். எடுத்த போது திடீர்னு சூரியன் உள்ளே போயிடுச்சு, உள்ள மறைஞ்சிடுச்சு. அந்த மறைஞ்சோடனையும் அதை அதுக்கு பெரிய மூஞ்சி கற்பப்படுத்து. இந்த ஃபோட்டோவையும் சேர்த்து அடுத்த தடவை காமிக்கிற போது அவர் இந்த வன்னியாய கட்சியாக பின்னால் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த சமயத்தில் இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருந்தார், கீழே போட்டுருந்தது. அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிற போது அவர் சொன்னார், சிபி ராமசாமியார் கமிஷன் வந்தார், அவர் இந்த மடாதிபதிகள்லாம் எப்படி வேலை செய்கிறா, அவள்லாம் சரியாக வேலை செய்கிறாளா இல்லை அப்படிங்கிறதுக்காக கமிஷன் வச்சுருந்தார். அது சிருங்கேரி பெரிவாளோட பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசுகிற போது சிருங்கேரி பெரிவாள்கிட்ட இந்த தெற்கு பக்கத்துலலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த இதெல்லாம் காஞ்சி பெரிவா பார்த்து விடுவார், அவர் ஒரு பெரிய திருடர். திருடர்னு சொன்னாக்கா அவர் பெரியவா சொன்னதே நான் சொல்கிறேன். திருடர்னு சொன்னானே எங்கிட்ட மதிப்பு இல்லாமல் எங்கிட்ட ரொம்ப மரியாதை உள்ளவர். திருடன்னாக்கா சமர்த்தன்னு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி அந்த சாமர்த்தியம் இருக்குது.
அவர் அதெல்லாம் பார்த்து விடுவாருங்கிறத அர்த்தத்தில் சொல்லியிருக்கார். நீ அந்த திருடனை பிடிச்சு விட்ட. அப்போ அந்த சமயத்தில் எடுத்த ஃபோட்டோ தான் அந்த கல்கி தீபாவளி மலரில் பின்னால் வந்தது. அதை பற்றி முன்னால் அதுக்கும் வேற சொல்கிறேன். அப்புறம் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து டாக்டர் ரத்தனம்னுட்டு பாபநாசத்தில் டாக்டராக இருந்தார். அவள் பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணுறதுக்காக எங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துனுச்சு. அவரை வர முடியல, அவருக்கு உடம்பு அசக்தமாக இருக்குதுங்கிறதுனால எங்கள்கிட்ட கொடுத்து அவர் வந்து பிக்ஷை பண்ண சொன்னார். நாங்கள் அந்த பணத்தில் வந்து பிக்ஷை சாமான்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். கரும்பு வாங்கி போயிட்டு இருந்தோம். கரும்பு வாங்கி வந்தோடனே இந்த பெரியவா வந்து அப்போ வந்து ஒரு ஜமீன்தார் மாமி, எங்களுக்கு சொந்தக்கார ஜமீன்தார் மாமி, அவர் வந்துருந்தா. அவள் வந்தோடனே அவளுக்கு யானையை கண்டா பயம். அதுக்காக அவகிட்ட இந்த கரும்பை கொடுத்து நீ யானைகிட்ட கொண்டு கொடுக்கணும். அப்புறம் அந்த எங்கள் அம்மா அடுத்த தடவை என்னோட நான் முதல் சம்பளத்தில் பிக்ஷை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். மாமா முதல் சம்பளத்தில் பெரியவாளுக்கு பிக்ஷை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு சம்பளம் ஜாஸ்தியாக போயிடுது. பெரியவா வந்து நீ முதல் சம்பளம்னு சொல்லியிருக்க, அந்த சம்பளம் தான் கொடுக்கணும், மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார். அது சொன்னப்புறம் ஆமாம் இல்லை, நாம் என்ன விரதம் எடுத்துட்டோமோ அதை வந்து சரியாக பண்ணணும் அதுங்கிறதுல ரொம்ப நிருடியாக இருந்திருக்கா. அந்த அப்போ வந்து கரும்பு வாங்கி போயிருந்தோம். எங்கள் அம்மாட்ட கொண்டு கரும்பு கொடுத்துட்டு வாங்கி சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்கிறார், ரொம்ப நாளாக இந்த யானைக்கு கரும்பு திங்க கொடுக்கவே இல்லை, இது திங்க மறந்து கொடுத்தோம் என்னவோப்பா. அப்புறம் இது பூந்தமல்லி போயிருந்தோம். அம்மாவும் நான் அப்பா 3 பேரும் சேர்ந்து போயிருந்தோம். போகிற போது அங்கே போயிருந்தபோது அங்கே ஒரு தூரத்தில் ஒரு யாரோ ஒரு பொம்மநாட்டி உட்காந்துருந்தா, வயதான பொம்மநாட்டி. பெரியவா எங்கள் அம்மாட்ட போய் கூப்பிட்டு, நீ அவளை போய் அவள் எங்கேருந்து வந்திருக்கா, என்ன ஏது பேர் என்ன எல்லாம் விசாரிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்புறம் எங்கள்கிட்ட திரும்பி அவள் பாறை செவிடு, இவன் எப்படி விசாரிக்கிறான்னு பார்க்கலாம். இது நிறைய இந்த மாதிரி தமாஷான விஷயங்கள் நிறையா பண்ணிருக்கா. எனக்கும் இந்த மாதிரி இந்த குடும்பத்தனம் ஒன்று அவளுக்கு தெரியுமா என்ன தெரியல, அதனால என்கிட்ட இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அப்புறம் இந்த என்னுடைய அத்தை பிள்ளை டி.கே. பஞ்சாபகேசன்ட்டு சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் அவர் திருச்சி நேஷனல் காலேஜில். நான் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அது எனக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறவர் வந்து பாட்ராச்சாரியார்னுட்டு, அது இந்த இப்போ குமுதம் ஜோதி எடுத்து ஏஎம்ஆரோடைய மாமா, சொல்ல ஜாதகத்தில் குரு. அந்த அவர் வந்து அவர்கிட்ட என்னோட ஜாதகத்தை காமிச்சிருக்கான். ஜாதகத்தை காமிச்சோன்னையும் நான் வந்து அதை அவர் பார்த்துட்டு கடைசி காலத்தில் நாஸ்திகனா போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். என்னடா அது, நாஸ்திகனா இருந்து ஆஸ்திகனா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாலே நல்லா இருக்கும். இது மாதிரி போயிருக்காங்கன்னு ரொம்ப மனசில் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து இப்போ பெரியவாளுக்கு ஒரு மாடல் டெம்பிள் மாதிரி இந்த மாடல் ஏரோப்ளைன் பண்ணுற பால்சா வுட்னால பண்ணி அந்த உள்ளுக்குள்ளே ஆதிசங்கரரும் 4 சிஷ்யாலும் இருக்கா மாதிரி பண்ணி கொண்டே கொடுக்கறதுக்காக எடுத்துன்னு போய் கொண்டே கொடுத்தேன்.
கொண்டே கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். என்னோட உடம்பு ரொம்ப பெருசாக இருக்குடா, இல்லாட்டா நானும் உள்ளவே உட்காந்து விடுவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீ எதனால் பண்ணியிருக்கேன்னு கேட்டார். இது வந்து பால்சாவுட்னால பண்ணியிருக்கேன். அது வந்து மாடல் ஏரோப்ளைன்லாம் பண்ணுறதுக்கு ஒன்று. உனக்கு வந்து போஜராஜாவை தெரியுமான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சமராங்கன சூத்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அது ஏரோப்ளைன் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் அந்த இங்கே இருக்கிறவாழ்கிட்டெல்லாம் அதை மொழிபெயர்த்து சொல்லி இது இன்ஜினியர்கிட்டெல்லாம் கேட்டபோது இது ஜாய்ஸ்ட்வான் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் எழுதிட்டு முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் விட்டுடுறேன், ஏன்னா அந்த மனுஷன் வந்து இதை வந்து அழிவுக்கு தான் உபயோகப்படுத்துவான், நல்லதுக்கு பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னார் அவர். நான் சொன்னேன், ஆமாம் அதெல்லாம் அதை வச்சுருந்தான் பாம்பு போடுறா அப்படின்னார். பாம்பு போடுறது மாத்திரம் இல்லை, அதுவே விழுந்து நிறைய பேர் செத்து போகிறாளே அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு உனக்கு இந்த ஆதிசங்கரோட விக்கிரகம் இது கோவில் கட்டணும்னு உனக்கு தோல்வியோ, அதனால அவர் வந்து உனக்கு கடைசியில் ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். எனக்கு இந்த இவர் சொன்ன ஜோசியம் எனக்கு இதுக்கு பலன் மாறுதல் கிடைச்சிருத்துன்னு ரொம்ப மனசில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், நாம் பாவம் பண்ணோம்னாக்கா நரகத்துக்கு போகிறோம், நல்லது பண்ணினோம்னாக்கா சொர்க்கத்துக்கு போகிறோம். நரகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டோம்னாக்கா நம்ம பியூராக இருப்போம். அதே மாதிரி சொர்க்கத்தில் அனுபவிச்சுட்டு வந்துட்டோம்னா நம்ம பியூராக இருப்போம். அப்போ இப்போ எப்படி வந்து நமக்கு வந்து எப்படி ஒரு ரெண்டாம் தடவை வரும், எப்படி மறுபடியும் அதுக்கான வரும் அனுபவிக்கிறோம். அது வர முடியாது. அது வந்து டபுள் ஜிபார்டின்னுட்டு லாவில் இருக்குது, அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கு. அது இன்னும் எல்லாரையும் கட்டுறேன், நம்ம பெரிய வித்வான்கள் சாஸ்திரிகள் எல்லாரையும் கட்டுறேன், வாழலாம் ஒத்துக்கும் ஒன்றும் பதில் சொல்ல தெரியல. அப்புறம் ஒரு நாள் கச்சாலீஸ்வர கிரகத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கா பெரியவா. இந்த பெரியவா பிரசங்கம் இது 57 நான் 34ல பிறந்தேன். ஆமாம் 57ல அந்த பேசிட்டு இருக்கிற போது நாம் பாவம் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த 33 வயசுல இதே மாதிரி கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சுட்டா? 23 வயசுல 34 ஆமாம்மா. ஏன்னா 25 வயசுக்குள்ளே இந்த மாதிரி கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சுட்டோம் நிறையா. இது அப்புறம் ஆதிசங்கரன் ஏரோப்ளைன் பண்ணி ஞானம் வர்றதுக்கு ஒன்றும் அதிசயம் இல்லை சொல்லுவோம். வாழோட நினைக்கிறோம். அதுக்கு என்ன சொன்னா? அதுக்கு அது நிறைய புண்ணியம் பண்ணோம்னாக்கா சொர்க்கத்துக்கு போகிறோம், நிறையா பாவம் பண்ணோன்னே நரகத்துக்கு போகிறோம். ஆனால் இப்போ தண்ணி இருக்குது, அதை காய்ச்சுட்டே இருந்தான்னாக்கா 1 டிகிரி வரைக்கும் பாயிலிங் பாயிண்ட் வரைக்கும் அது வருது. அந்த பாயிலிங் பாயிண்ட்டு மேலே தாண்டினோடனே தான் அது ஆவியாக போகிறது அந்த இது. அதே மாதிரி குளிர்ச்சி பண்ணினாக்க ஐஸாக இருக்குது, ஐஸாகிற வரைக்கும் தனியாக தான் இருக்குது. 1 டிகிரிக்கு கீழே போனோடனே ஐஸாக போய்டுறது. அது மாதிரி இந்த புண்ணியம் பாவமெல்லாம் 1 டிகிரி ஜாஸ்தியாக போனோடனையும் அது சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகிறோம். அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இங்கே தான் அனுபவிக்கணும். அப்புறம் அந்த சொர்க்கம் நரகத்திலேயும் எல்லாத்தையும் நாம் அனுபவிச்சு விடுறதில்ல, அதுலேயே மிச்சம் வச்சுட்டுருக்கோம். அது மிச்சம் வச்சுட்டு இருக்கிறத தான் இங்கே வந்து திருப்பி அனுபவிக்கிறோம். இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டாபிக்கல். அது வந்து அது நான் நேராக கேட்காம அவளாவே சொன்னது. சந்தேகத்துக்கு ரொம்ப பொருத்தமான பதில். அது அவ மாதிரி கிளியர் பண்றது வேற ஒருத்தரும் கிடையாது. அனந்தானந்த சுவாமிகள் கூடவே இருந்தார். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி, ஆஞ்சநேயர்னு பேர் இருக்கு அவருக்கு. அனந்தானந்த சுவாமி அவர் வந்து பெரியவாட்ட
எனக்கு சன்னியாசம் கொடுன்னு கேட்டுட்டு இருந்தார். ஆமா. அப்போ பெரியவாள்லாம் இப்போ உனக்கு சன்னியாசம் கொடுக்க முடியாது, உனக்கு இன்னும் இது காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு பொண்ணும், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அவளுக்கும் ஒரே பிள்ளை, அவளுக்கும் கல்யாணம் பண்ணி அந்த அந்த பிள்ளை வந்து என்னோட கலீகு ஆஃபீஸில் கலீகு அது. ஆமாம், சரி சரி. அவன் இருக்கா, அவன் பேரை வந்து உங்களுடைய கலீகு. சரி. அதனால அவருக்கு வந்து இந்த எனக்கு எல்லா கடமையிலும் முடிஞ்சு போயிடுச்சுன்னார். இல்லை உனக்கு ஒரு கடமை இருக்கு அப்படின்னார். அது என்னன்னாக்கா, இந்த ஆஞ்சநேய சுவாமிகளுடைய பிரதர் வந்து பிரம்மச்சாரி, உஞ்சவிருத்தி பண்ணியே சாப்பிட்டு இருந்தவர். ஆமாம். அதனால அதுக்கு வந்து அவர் வந்து காலமானோன்னையும் இவர் தான் போய் காரியம் பண்ண முடியாது இருந்தது. சன்னியாசம் வாங்கிட்டாருனாக்கா அந்த காரியம் பண்ண முடியாது. அதுக்கு அந்த காரியம் பண்ணி முடிஞ்சோடனையும் இவருக்கு சன்னியாசம் கொடுத்துட்டார். அதில் வந்து இன்னொரு இது, அவர் ஹைகோர்ட்டில் பெஞ்சு கிளார்க்காக இருந்தார். அதனால அவருக்கு பென்ஷன் வந்துட்டு இருந்தது. இவர் சன்னியாசம் வாங்கிட்டோன்னையும் பெரிய வாழலாம் சொன்னால், நீங்கள் வந்து நான் சன்னியாசம் வாங்கிட்டேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருனாக்கா உங்களோட பொண்ணுக்கு இந்த பென்ஷன் எல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னான். இதை பெரியவாட்ட போய் சொன்னோன்னையும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ என்ன கையெழுத்து போடுவேன்னு கேட்டார். இவர் அனந்தானந்த சுவாமிகள் தானே கையெழுத்து போட முடியும், ஆஞ்சநேய சுவாமிகள் எப்படி கையெழுத்து போட முடியும்? ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சநேயர்னு கையெழுத்து போட்டால் தான் அவருக்கு அந்த போகும். அதனால அந்த நீங்கள் சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பணம் பற்றி நீ கவலைப்படாத. பேரன் ஆம்படையா இருக்காரு, உங்களோட கலீக் இருந்தாரு பேரன், அவரு சுவாமிகளுடைய பேரன் தானே உங்களுடைய கலீக்? ஆமாம்மா. அவருடைய ஒய்ஃப் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓ, அவர் ரொம்ப தங்கமான பொண்ணுமா, ரொம்ப ரொம்ப சாதுவான பொண்ணு, பாவம். கல்யாணம் பண்றா. அவருடைய பையனுடைய 2 குழந்தைகள் அந்த பாடல்லாம் பாட்டு ரொம்ப நல்ல 4 குழந்தைகள், ரொம்ப அழகா இருப்பா. அப்படியே லட்சணம்னாக்க அந்த அனந்த பேரை வந்து கேன்சர் வந்து செத்து போட்டார். அதனால இந்த மாமி வந்து அப்புறம் பேசிட்டு இருந்த போது நான் சொன்னேன், நீங்கள்லாம் இதெல்லாம் சிராதம்லாம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், இந்த பஜனை எல்லாம் பண்ணுறேன், உங்கள் ஆத்துல பிள்ளை செத்து போயிட்டான், நாங்கள் வந்து சிராதம் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வந்து வாத்தியார் சொன்னார்னாக்கா இப்போ சௌகரியம் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். யாருக்கு? அது அப்புறம் சொல்கிறேன். வேற சுந்தரகாண்டம் வந்து சப்தசர்க்க பாராயணம் பண்ணணும்னு கேட்டேன். இப்போ மேட்டூர் சுவாமிகள்னு இருக்காரு ராஜகோபாலோட சகோதரர் வந்து நாராயணன் வந்து என்னோட இதில் லா காலேஜில் 1 வருஷம் அடுத்தாப்பில் படித்தவர். நானும் அவரும் P.A. சுப்பிரமணியருங்கிற ஒரு சம்ஸ்கிருத காலேஜுக்கு ஆரம்பித்தார், இந்த எக்மோர் சம்ஸ்கிருத் காலேஜுக்கு. அவர்கிட்ட பாடம் கேட்க போவோம். அதனால் ரொம்ப பழக்கம். இந்த சுந்தரகாண்ட சபுக்கு நாராயணன் வந்திருந்தான். எனக்கு சுந்தரகாண்ட சப்தசர்க்க பாராயணம் பண்ணணுத்துக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன். பெரிய நீ பண்ண வேண்டான்னு விட்டு அவனும் கேட்டேன், அவருக்கு நாராயணனுக்கும் வேண்டான்னு சொல்லிட்டார். அது என்னன்னாக்கா, பாதி பண்ணிட்டு இருக்கிற போது அவருடைய ஒரு சித்தப்பா பொண்ணும் மாமா பொண்ணும் அவரை வந்து பம்பாய்க்கு கூட்டின்னு போக முடியாத நிலையில் இருந்தது. அதனால அந்த சமயத்தில் அவனால் அந்த ஒரு நாள் தடங்கள் ஏற்பட்டிருக்கும்.
அதுக்கப்புறம் அவர் போய் கேட்டோடனையும் தடங்கள் இல்லாமல் இருக்கும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்புறம் பர்மிஷன் கொடுத்தார். அது அந்த இது ரொம்ப இது. நான் வந்து அடுத்தாப்புல இந்த சப்தசர்க்க பாராயணத்துக்கும் முடிஞ்ச உடனேயும் 7 பிராமணாளுக்கு வேதம் தெரிஞ்ச பிராமணாளுக்கு சாகம் போடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பெரியவாளை சொன்னிருந்தார். அப்புறம் மகாசப்த சர்க்க பாராயணம் பண்ணணும்னு கேட்டேன். அது இந்த சப்த சர்க்கம்ங்கிறது வந்து ஒரு நாளைக்கு கரெக்டாக 7 சர்க்கம் தான் படிக்கணும். 68 நாளில் 7 தடவை முடியும். அது அதில் ஒரு நாளைக்கு குறைச்சலாகவும் பண்ணக்கூடாது, ஒரு நாளைக்கு விட்டுறக்கூடாது. இப்போ பண்ணாக்கா முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். இது மகாசப்த சர்க்கம்ங்கிறது வந்து 7 தடவை சப்த சர்க்கம் பண்ணணும். அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே போகும். அதுக்கு கேட்டேன், நீ பண்ணு, அப்போ உடம்பு சரியாக இல்லைன்னாக்கா சாதாரணமாக சுந்தரகாண்ட பாராயணம்னா காலம்பரை தான் பண்ணணும். உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன், நீ கை கால அலம்பிட்டு நெத்திக்கு விபூதி இட்டுண்டு ஜலத்தில் போட்சணம் பண்ணிட்டு பாராயணம் பண்ணு, அப்புறம் படுத்துனு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி எனக்கு ஜுரம் வந்துடும். ஜுரம் வந்த சொல்லிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு தடவை சுந்தரகாண்ட பாராயணம் பண்ற போதும் நீ வந்து 7 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால போட்டு இருந்தோம். அப்போ வந்து கச்சாலீஸ்வர கிரகத்துக்கு வந்திருந்தேன். அப்போ அம்மா வந்து ஆற்றுக்கு வரணும் அப்படின்னு கேட்டா. ஆற்றுக்கு வரணும்னு கேட்டபோது பெரியவா வந்து, நான் காலெல்லாம் வலிக்கிறது, நான் வர முடியாது, நீ இந்த பாரு நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன், இப்படி கையை வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன், அது அவன் ஃபோட்டோ வேறு எடுத்துட்டு இருக்கான், அதனால் இது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் சாயந்தர வேளையில் அப்படியே இப்படின்னு வந்துட்டார் ஆத்துக்கு. நாங்கள் மாடியில் இருந்தோம். அந்த மாடிப்படிக்கு கீழே இருந்துட்டு மாடிப்படிக்கு மேலே நான் வரல, இங்கேயே தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து உள்ளே போய் கற்பூரம் இதெல்லாம் எடுத்து தீபாராதனை பண்ணணும்ட்டு பண்ணாக்க அன்னைக்கு தான் 7 பேருக்கு சாப்பாடு போட்டு ஒரே எங்கே கற்பூரம் வச்சுட்டு நெருப்பட்டு எங்கே இருக்குன்னு தெரியல. உடனே பெரியவா மடத்துலேருந்து எடுத்துன்னு வாட, மடத்துலேருந்து எடுத்துன்னு வர சொல்லி கற்பூரம் அறுத்து எடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனேன். அந்த அடுத்தாப்புல ஆந்திராவில் போயிட்டு இருக்கும் போது நான் இந்த வைத்தியநாதன் எல்லாரும் இந்த அனந்தானந்த சுவாமிகளோட பேரன், அவர் பேர் வைத்தியநாதன் பேர், அவள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கார் வச்சுட்டு போனோம். போனாக்கா அங்கே ஒரு ஜப்பானில் இருந்த ஜெசூட் பிரீஸ்ட் வந்திருந்தார். அவர் வந்து அத்வைதத்தை பற்றி நிறையா படித்து அதை பற்றி இதில் லெக்சர் கொடுத்துட்டுருக்கார். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் கொடுத்துருக்கார். அதுக்கு கொடுத்தவரை அவர் டிஎம்பி மகாதேவன் கூப்பிட்டு வந்திருந்தார். அவர் வந்திருந்தபோது பேசிகிட்டு இருக்கா. நாங்களும் நல்ல வேலையாக இந்த சந்தர்ப்பம் நல்லா கிடைச்சதுன்னுட்டு சந்தோஷமாக கேட்டுட்டு இருந்தோம். பெரியவா அவர்கிட்ட வந்து ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னு பைபிளில் சொல்கிறது, அதை நீங்கள் வந்து அத்வைதமாக எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு அந்த ஜெசூட் ஃபாதரை கேட்டார். நான் அதை எடுத்துக்கிறேன், ஆனால் எங்கள் இதில் வந்து அதை வந்து எடுத்துக்கிறது இல்லை, அவள் அதை அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார் அவர். சொல்லிவிட்டு அது வந்து அப்போ வந்து ஒரு இஸ்ரேல்லேருந்து ஒரு மினிஸ்டரும் ஒரு பொம்மநாட்டியும் வந்திருந்தா. அவள் வந்து அவளும் இதை கேட்டுட்டு இருந்தா. அப்போ வந்து இதை போகிறபோது இந்த ஜெசூட் ஃபாதர் சொன்னார்,
எனக்கு வந்து மேலே போகிறதுக்கு இதுங்கண்ணா இது என்னன்னா நீங்கள் இது போகிற வழியிலே போயிட்டுருங்கோ போயிட்டு இருக்கிற போது எல்லாம் சௌரியமாக போகும் என்ன ஆச்சரியம்னா. அப்போ அவர் மேலே போனோடனே அது கீழே இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுலாமே அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு ஏன்னா கீழே இருக்கிறது வந்து சாதாரணமாக போய்டும். மேலே போனோடனையும் ஞானம் வந்துடுத்துனாக்கா இங்கே கீழே இருக்கிறது வந்து சாதாரணமாக படுறது. அதனால தள்ளி விட்டுலாமே. அது வேண்டாம், ஏணி ஏறி போகிற அந்த ஏணியை தள்ளி விடக்கூடாது, அது பின்னால் வரவாளுக்கு உபயோகமாக இருக்கும், அதனால தள்ளி விடாத அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ளே இந்த இஸ்ரேல்லேருந்து வந்து பொம்மநாட்டி இந்த கண்ணிலேருந்து ஜனமாக கொட்டின்னு இருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு சின்னிக்கு எகெயின்ஸ்ட் இல்லையா, அதாவது ஆடம் அண்ட் ஈவ் வந்து இந்த பழத்தை கிடைச்சாலும் இல்லையோ அதுக்கு எகெயின்ஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பாதிரியார் சொன்னார், அவளுக்கு இன்னும் கீழே தான் இருக்கா, அவளால் புரிஞ்சிக்க முடியாது, அது வந்து அது வேற இது வேறங்கிறது புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவருக்கு எனக்கு வந்து பேர் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ இருக்கிற உன்னோட மார்க்கத்திலே போ, அதுவே ஒன்று கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னார். இவாளுக்கெல்லாம் எல்லாருக்கும் கல்கண்டு பிரசாதம்லாம் கொடுத்து ஆரம்பித்தார். அது மாதிரி அப்புறம் நான் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வந்ததுக்கப்புறம் அப்பர் டிவிஷன் கிளார்க்காக தான் ஜாயின் பண்ணேன். அதனால் வேலை வந்த அப்புறம் தான் நல்ல வேலை சேர்ந்த அப்புறம் தான் ஒரு ஸ்ட்ராங்காக வேலை இருக்கிறதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அப்போ வந்து பெரியவா வந்து திருவாமியூருக்கு வந்திருந்தா 57 58. அப்போ அம்மா நான் எல்லோரும் 3 பேரும் வந்து அப்போ அந்த காலத்தில் குதிரை வண்டி தான் இருந்தது. குதிரை வண்டியில் போய் திருவாமியூருக்கு போய் சேர்ந்தோம். போய் சேர்ந்தப்போ போகிற போது கச்சாலேஸ்வரர் இருக்கிற கோவிலில் ஒரு நடராஜாவும் சிவகாமி அம்பாளும் ரொம்ப அழகான விக்கிரகம் இருக்கு. அதை பெருசாக ஃபோட்டோ எடுத்து அந்த பெருசான ஃபோட்டோவை வந்து பெரிய என்லார்ஜ்மெண்ட் பண்ணி அது ஃப்ரேம் போட்டு அது ரெண்டையும் எடுத்துன்னு போயிருந்தேன். நான் பெரியவாட்ட கொடுத்தோன்னே என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி போய் நீ இந்த புது பெரியவாளோட பூர்வாசிரமம் வீடு இருக்குது, அந்த வீட்டில் போய் கொண்டே ஆணி அடித்து நம்ம நல்ல இடமா பார்த்து நான் ஆணி அடித்து மாட்டிடு அப்படின்னு என்ன அனுப்பிச்சார். இந்த அம்மாவும் அப்பாவும் இவளோட ஜாதகத்தையும் என்னோட ஜாதகத்தையும் எடுத்துன்னு வந்துருந்துருக்கா. எனக்கு தெரியாது அது. அதை கொடுத்தோடனே நீ உள்கட்டு ராமச்சந்திரியர்கிட்ட கொண்டே கொடுத்து அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுன்னு வா அப்படின்னு சொன்னார். நான் திரும்பி ஆணி அடிச்சுட்டு திரும்பி வந்தேன். இவாளும் திரும்பி வந்தேன். அவர் என்ன சொன்னார்னு கேட்டார் அம்மாப்பா. பரவாயில்ல பண்ணிக்கலான்னு சொன்னார்னு அவர் ராமச்சந்திரி சொன்னார்னு. அது வரைக்கும் எங்கள் 3 பேருக்கும் ஒரே பிரசாதம் தான் கொடுப்பார். அன்னைக்கு நீ வாட உனக்கு பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். கொடுத்தோன்னே அந்த பிரசாதம் கொடுத்தோன்னே என் காதில் மாத்திரம் விடுறா மீதி அவ மீதி இருக்கிறவா பக்கத்தில் இருக்கிற அப்பா அம்மா காதில் விழாதபடி பரவாயில்ல பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிரசாதம் கொடுத்தார். அப்போ எங்காதில் விழாமல் அவாகிட்ட அவனை ஒன்றும் வற்புறுத்த வேண்டாம், அவன் இஷ்டப்படி விட்டுருங்கோ. அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு திரும்பி வரும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி பெரியவா சொல்லிட்டா இனிமேல் எனக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் அம்மா வந்து எங்கள்கிட்ட இப்படி சொன்னார், இருந்தாலும் நீ இந்த பொண்ணை பார்க்க வேண்டாமா அப்படின்னா. நான் அந்த இவ்வளோ பார்த்ததே இல்லை. எங்கள் மாமாவத்துக்கும் அத்தியாவத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் இவாளெலாம் அந்த வேற ஒன்றும் உள்ளூரில் இருப்பாளே ஒழிய நான் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன். நான் வாரத்தில் சாப்பிட்டுட்டு வரும்போது நான் பாட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு. அதனால் நான் சொன்னேன், எனக்கு இனிமேல் பார்க்கணுங்கிறது விஷயம் இல்லை. அப்போ புத்தி எப்படியே மாறுறதோ என்னவோ
அதனால நான் பார்க்காம இருக்கிறது எனக்கே தேவையில்லைன்னு தோன்றுறது. ஆனால் அந்த பொண்ணு என்ன பார்க்கணுன்னு இருக்கலாம். அதனால நான் அதுக்காக வரணுன்னாக்கா வரேன்னு சொன்னேன்னா. அப்புறம் சொல்லி சொன்னியும் வந்து அந்த பொண்ணு பார்த்துருக்காளா, அதனால பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்துருக்கு, அவர் பாவம் வந்து வெறும் சாப்பிட்டுட்டு போயிருக்காரு. பாருங்க, அவர் மாமா எவ்வளோ சாதுவாக இருந்திருக்காரு, சாப்பிட்டுட்டு போயிருக்காரு. அதனால அவளை பார்க்காமலே கல்யாணம்லாம் நிச்சயம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாலே எங்கள் மாமா பொண்ணு ஒரு கசினோட கல்யாணத்துக்கு நான் பண்ணேன். இவனும் எனக்கு சொந்த இருந்தனால அதனால அவளும் வந்திருந்தா. அப்போ தான் வந்து இவளை நிறுத்தி இவ தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு அது வரைக்கும் தெரியாது. அப்புறம் மடத்தில் பெரியவா பேசிட்டு இருந்தாலாம். மடத்தில் இருக்கிறவெல்லாம் சொன்னான், நீ எல்லாரும் ஊரில் இருக்கிற சாமியார் கோவிலெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான், அவன் கல்யாணத்தில் யாரா ஃபோட்டோ எடுக்க போகிற அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாவா. ஆமாம், அது ஒரு எனக்கு வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணோன்னையும் பாக்ஸ் கேமரா ஒன்று வேணும்னு கேட்டேன். அம்மா வாங்கி கொடுத்தா. அந்த பாக்ஸ் கேமராவில் எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் எங்கள் தாத்தா வந்து திருஷ்ணாவிலேயே முதல் ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபுக்கெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கார். அப்புறம் எங்கள் மாமா வந்து ப்ரெஸ்ஸு டாட்டா ப்ரெஸ்ஸில் அவர் வந்து ஜென்ரல் மேனேஜராக இருந்தார். அவர் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கார். அவருக்கு எடுத்திருக்கார். அப்புறம் மாமா பிள்ளையும் அப்புறம் ஜென்ரல் இது டாட்டா ப்ரெஸ்ஸில் வந்து ஜென்ரல் மேனேஜராக இருந்து அவனும் நிறையா ஃபோட்டோ எடுத்திருக்கா. அவர் அந்த காலத்திலே அவளோட ரோலி ஃப்ளெக்ஸ் வச்சு எடுத்துட்டு இருந்தார். அதனால் அப்புறம் அந்த அது வம்சாவளி வருது. அப்புறம் கல்யாணம் ஆனப்புறம் நான் இவளையோட போயிருந்தபோது எங்கள் அவசர அவசரமாக பஞ்சகச்சம் கட்டி 59. இப்போ கல்யாணம் ஆனோடனையும் இல்லை, இப்போ பூந்தமல்லியில் இருந்தா. ஆமாம், பூந்தமல்லியில் போனோம். அப்போ கொஞ்சம் அனந்தானந்த சுவாமியோட கூப்பிட்டு எனக்கு பஞ்சகச்சம் இந்த கட்டிக்கிறதுக்கு நன்னா வந்துருத்துற அப்படின்னு சொன்னார். அப்புறம் இவளை கூப்பிட்டு உனக்கு கேபி ராமநாதியரை தெரியுமான்னு. அவருக்கு கேபி ராமநாதியர்கிட்ட படிச்சிருக்கார். அவர் ப்ரொஃபஸர், காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தபோது அவர் கேபி ராமன் அவரோட பேத்தி தான் இவ. அதனால் அது கேபி ராமநாதர் பேத்திங்கிறது நாங்கள் உத்தரவும் சொல்லலை. அது எப்படி அவருக்கு இந்த கனெக்ஷன் சொன்னாருங்கிறது அது அவளோட இது. அதுக்கப்புறம் என்னோட ஜாதகத்தெல்லாம் காமிச்ச போது உங்கள் 2 பேருக்கு ஜாதகத்தில் கொஞ்சம் தோஷம் இருக்குது, காசி ராமேஸ்வரம் போனோன்னு தான் போனாதான் பெரியவே சொல்லலை, நான் ஜாதகத்தை காமிச்ச மாட்டேன் ஜோசியால அப்படின்னு சொன்னான். எனக்கு 1959 மே மாதம் கல்யாணம், ஏப்ரல் மாதம். 1960 மே மாதத்தில் எனக்கு ரெட்டை பையங்க அதனால் அது பெரியவோட ஆசீர்வாதத்தினாலையும் சுந்தரகாண்டம் படித்ததுனாலையும் அது 2 பேரும் ரெட்டை குழந்தை பிறந்தா. அது ஒன்றும் இல்லை. அதான் அவர் எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியர், அதனால் ராமசுப்பிரமணியன்னுட்டு ஒருத்தனுக்கு பேர். இன்னொருத்தனுக்கு எங்கள் மாமனார் பேர் சேகர், அதனால் சந்திரசேகர், ஸ்ரீ சந்திரசேகர்னு பேர். பெரியவா பேரும் வந்துடுறதுன்ட்டு.
அவளை வந்து எங்கள் ஊர் வழக்கம் என்னன்னாக்கா பேரை வந்து அப்படியே ஈஸ்வர நாமாவே இருக்க சொல்லலாமேங்கிறத கூடாதுங்கிறதுக்காக அது வந்து உடனே சுப்பிரமணியங்கிறத சுப்புன்னு தான் கூடுவா. அது மாதிரி தர்மவர்தனிங்கிறத தர்ம சம்வர்தனியை தரமேன்னு தான் கூப்பிடுவா. அது மாதிரி என்னால் போகணுங்கிறது ராகவன் சந்தர் அப்படின்னு பேர் வச்சதுனால அது அப்போ இப்போ ராகவன் சந்தராக தான் இருக்கா. அந்த அவளுக்கு பூனை போடணுன்ட்டு போகணுன்ட்டு பெரியவாட்ட போய் அப்போ இந்த மயிலாப்பூரில் தான் இருந்தா. இது காஞ்சிபுரத்தில் இருந்தா. காஞ்சிபுரத்தில் போய் போடணுன்னையும் இந்த சாதாரணமாக 2 பேர் சகோதர ஆளுக்கு பூனை போடுற போது ஒருத்தர் அப்பாவை ஒருத்தருக்கு தான் போடணும், இன்னொருத்தருக்கு வேற ஒருத்தர் தான் போடணும். ஒருத்தரே 2 பேருக்கு பூனை போடக்கூடாது. ஆனால் உன்னோட குழந்தைகள் ரெட்ட குழந்தைகள், அதனால நீ தான் 2 பேருக்கும் பூனை போடணும். பிரம்மோபதேசம் நீ தான் பண்ணணும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் உள்ளேருந்து 2 ரெட்டை தேங்காய் எடுத்து பூர்ண பழம் எடுத்துன்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பூர்ண பழம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். அதே மாதிரி 2 பேருக்கும் அந்த நானே முதல்ல ஒருத்தனுக்கும் அடுத்தாப்புல ஒருத்தனுக்கும் பண்ணி இந்த பிரம்மோபதேசம் பண்ணி முடிச்சது. ஆமா நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கும் போது அவருக்கு பூர்ண பலம் கொடுத்துருக்கா போடுவா. ஆமா என்ன சார் உங்களுக்கு கொடுத்துருந்தாருன்னு சொன்னீங்க. நீங்க பூர்ண பலம் புத்தகம் எடுத்துட்டு இருந்தீங்க. அப்புறம் ஒரு பையனுக்கு சந்தர்னு இருக்கிற பையனுக்கு கழுத்தில் கட்டி வந்துடுச்சு. அதனால் போனோடனே அந்த டாக்டர் வந்து பயாப்சி பண்ணிவிட்டு அதை அனுப்பிச்சிட்டு ரூல் அவுட் பிளட் கேன்சர்னுட்டு வந்துடுச்சு. ஒரே கவலை, என்னடா அது இந்த மாதிரி அது பிளட் கேன்சருக்கு அந்த காலத்தில் இப்போவே மருந்து ரொம்ப குறைச்சல், அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒன்று. நானும் அப்பாவும் அன்றைக்கி இது கார்த்திகை, அதனால் நானும் அப்பாவும் மாத்திரம் புறப்பட்டு காஞ்சிபுரத்தில் இருந்தேன். இன்னுட்டு போய் காஞ்சிபுரத்தில் பெரியவாளை போய் பார்க்கலான்னு போனாக்கா அது இதில் காமாட்சி அம்மன் கோயிலில் இருந்தா. காமாட்சி அம்மன் கோயிலில் ஒரே கும்பல். இந்த கும்பலில் பெரியவாளை பார்த்து எப்படிடா சொல்கிறது, என்ன பண்ணுறது, என்னடா அது ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே, என்ன ரொம்ப கவலையாக இருந்துன்னு ரொம்ப கவலைப்பட்டுன்னு நாங்கள் போனோம். அவர் வந்து அங்கேருந்து எங்கேருந்தோம் கிடுகிடுன்னு நேரம் வந்து அப்பாட்ட வந்து, நீ மாத்திரம் வந்திருக்கியா, ஆம்பளைல கூட்டணும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி இந்த ரெட்டை பிள்ளையில ஒருத்தனுக்கு இந்த கழுத்தில் கட்டி இருக்கு, எந்த இடத்துல கட்டி இருக்கு, இந்த இடத்துல கட்டி இருக்கு அப்படின்னு அவர் தன்னோட கழுத்தை தடையுண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாது, எல்லாம் சரியா போயிடும் சொன்னார். என்னொன்னே எங்கிட்ட திரும்பி நீ கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்புறம் ஏதோ பிரசாதம் கொடுத்து என்னோட அந்த கும்பலில் அந்த தரிசனம் கிடைச்சி அந்த அனுகிரகம் கிடைச்சதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப அவளோட கருணை தான். அப்புறம் ஆற்றுக்கு வந்தோம். அப்புறம் எங்கள் டாக்டர்கிட்ட போனோன்னையும் இது பெயின் இருக்கான்னு கேட்டார் அவர். அப்போ பெயின் இருக்குது, அதனால் பெயினுக்கு மருந்து போட்டோன்னே சரியாக பிடிச்சி இந்த கட்டி. அவ்வளோதான். பிளட் கேன்சர் ஒன்றும் இல்லை, அது ரூல் அவுட் பிளட் கேன்சர் தான் சொல்லியிருந்தா. பிளட் கேன்சர் ஆயிருக்குமோன்னு பாருங்க அப்படின்னு சந்தேகப்பட்டிருந்தேன். அது பிளட் கேன்சரே இல்லை, வெறும் பேன்னால இந்த கட்டி வந்திருந்தது. அந்த பேன் ரைஸ் எடுத்து படுத்தோன்னையும் சரியா படித்தது. அது வரைக்கும் கவலைன்னா அந்த மாதிரியான கவலை ரொம்ப அந்த கேள்வி முன்னால கேட்கல. எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் ஸ்ரீனிவாச ஐயங்கார்னுட்டு கிருஷ்ணாபுரியில் வக்கீலாக இருந்தார். அவரையும் அவர் ஆம்பளையாக நாங்கள் 2 பேர், நான் அம்மா அப்பா
நான் எல்லோரும் 5 பேரும் காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை பார்க்கணுன்ட்டு போனோம். போனோடனையும் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தார். அப்போ மாயவரம் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள்னுட்டு பெரியவா, அவ பாகவதத்திலேயே கொஞ்சம் கூட வெளியில் நகராமல் பாகவதம் சொல்கிறதுனாக்கா அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் வந்திருந்தார். அப்போ மாயவரத்தில் முனிசிபல் கமிஷனராக இருந்தவரும் வந்திருந்தார். அவர் வந்தோடனையும் அந்த முனிசிபல் கமிஷனரை கூப்பிட்டு இவரை தெரியுமான்னு கேட்டார். இவர் மாயவரம் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் தெரியும், அண்ணா கதை சொல்வார்னு தெரியும் அப்படிங்கிறது. இவரை தெரியுமான்னு எனக்கு பரிச்சயம் இல்லை, இருந்தாலும் மாயவரத்தில் இது முனிசிபல் கமிஷனராக இருக்காங்கன்னு. அதெல்லாம் இல்லைடா, உங்கள் தாத்தாவோட தாத்தா தெரியுமா அப்படிங்க. எனக்கு தெரியாது. அவள் தாத்தாவோட தாத்தா காலத்தில் 2 பிரதர்ஸ் சண்டை 2 குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு. அவள் வம்சாவளி இந்த குடும்பம் தனியாக படுத்து, இந்த குடும்பம் தனியாக படுத்து. அந்த சண்டைக்கு காரணமெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, பெரியவா சொல்கிறேன். அதனால இனிமேல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருங்கோ. ஒரே கோத்திர சகோதர அப்படின்னு சொன்னார். அவளுக்கு ஒரே சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் இந்த சீனிவாச ஐயங்காரை கூப்பிட்டு சீனுவா அப்படின்னு கூப்பிட்டார். அவர் சீனிவாச ஐயங்காரன்னு தவிர சீனுன்னு ஒருத்தரும் கூப்பிட்டதில்லை. அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு எல்லாரும் திரும்பி வந்தோம். அதுக்கு அடுத்த தடவை கருட தரிசனம் பண்ணணும்ட்டு நாங்கள் போனோம். கருட தரிசனம் பண்ணிட்டோம். பெரியவா மடத்தில் இருப்பான்னு சொல்லிட்டு போனாக்கா பெரிய 40 கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி போயிட்டா அப்படின்னு சொன்னால், பெரியவாளை பார்க்கணுன்னு போனால் தான் பெரியவாளை பார்க்க முடியுது. வேற ஒன்று பண்ணிட்டு இதுலேயே நடுவிலேயே அந்த புகத்தில் பெரியவாளை பார்க்க முடியறதில்ல. என்னுடைய அம்மாவோட அத்தைக்கு முதல் ரெட்டை எங்கள் குடும்பத்திலேயே. அவள் கிருஷ்ணன் லட்சுமின்னு பேர். அவள் ரொம்ப ஐடென்டிக்கல் டென்ஸு. அவர் ஒருத்தர் இன்னொருத்தரோட தன்னுடைய மாமனாரத்தில் போய் இன்னொருத்தரோட மாமனாரத்தில் போய் சாப்பிட்டுட்டு நான் உங்கள் மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்படியெல்லாம் பண்ணல. அவ்வளோ ஐடென்டிக்கல் அந்த காலத்தில். அது அதுக்கு இப்போ பழமானையில் சதஸ் நடந்துட்டு இருக்க போது இவன் 2 பேரையும் கூப்பிடுவார். இவன் கிட்டு, இவன் நெச்சு. 2 பேரும் உள்ளே போங்க, யாரான்னு ஒருத்தர் வாங்கோ. இவன் கிட்டுவா நெச்சுவா எனக்கு கேட்பார். ஒருத்தர் கிட்டும்பார், ஒருத்தர் நெச்சும்பார். அதெல்லாம் இல்லை, இவன் தான் நெச்சு. இந்த மாதிரி தமாஷ் பண்ணியிருக்கார். பெரியவா ஒரு தடவை கூட மாற்றி சொல்ல மாட்டான். பெரியவா ஒரு தடவை அது மாற்றுறதே கிடையாது. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் 1 வயசு ஆகிறதுக்கு முன்னால் பெரியவா இங்கே இப்போ திருக்காட்டுப்பள்ளிக்கு வந்திருந்தார். அதுக்கு பக்கத்து கிராமத்துக்கு அங்கே போயிருந்தோம். அங்கே போனோடனையும் அந்த பெரியவாளுக்கு முன்னாலேயே அம்மா ஒருத்தனுக்கு வெள்ளை சர்க்கரையும் இன்னொருத்தனுக்கு வாழைப்பழமும் துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி ஏற்பாடு பண்ணி அங்கே ஒரு பெரிய திராசி படிக்கல்லாம் துலாபாரம் கொடுக்கறதுக்கு அந்த 2 பேரையும் வச்சு வெள்ளை சர்க்கரையும் அது அத்தனையும் கொஞ்சம் கூட மிச்சம் வச்சுக்காம எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிவிடுவோம் இங்கேயே அப்படின்னு சொல்லி விநியோகம் பண்ணிது. என்னுடைய ஃப்ரெண்டு ரங்குன்னுட்டு அவர் பெரிய ஜமீன்தார். அவருடைய ஆம்படியா மீனாட்சி அந்த ஃபேமிலியும் கிருஷ்ணாபுரியில் இருந்தா, அதனால் அவளையும் தெரியும். 2 பேரும் ரொம்ப பழக்கம். அவள் ஒரு நாளைக்கு கிரகணத்துக்கு முந்தின நாள் நாளைக்கு நாம் பெரியவாளை பார்க்க போகிறோம், ஆந்திராவில் இருக்கா. இந்த ஊருங்கிறது எனக்கு மறந்து போயிடுது. சூலூர்பேட்டை இல்லை, வேறு எந்த ஊர் அது. அந்த ஊருக்கு போகிறோம், அப்படி நீங்கள் வாங்க, நீங்களும் உங்கள் என்னையும் அம்மாவையும் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னார்.
கூட்டின்னு போனோடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இது இப்போ பெரியவாளை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே நாங்கள் போகிற போது அந்த பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிரகணம் ஆரம்பிக்க போகிறது, அதுக்காக உள்ளே போயிட்டா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் பெரியவா வந்தால் கிரகணம் ஆரம்பிச்சோன்னா இப்போ நம்ம போய் கிரகண ஸ்நானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு நதி ஓடின்னு இருந்தது. நதி ஓடின்னு இருக்கிற போது அந்த நதியில் போகிறதுக்கு கூட்டின்னு போனார். கூட்டம் எல்லாம் முன்னால் பெரியவா போனால் நான் நதியில் முன்னால் நின்றுடுறேன். நீங்கள் ஸ்நானம் பண்ண ஜலம் என் மேலே படக்கூடாது, நான் ஸ்நானம் பண்ண ஜலம் உங்கள் மேலே படணும், அதனால எனக்கு பின்னால் நின்றுட்டுருங்கோ எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே யாரான்னு சாஸ்திரியில் இருக்காரா அப்படின்னு கேட்டால் சாஸ்திரியில் ஒருத்தரும் இல்லை, சங்கல்பம் சொல்லி வைக்கணுமே. அதனால பெரியவாளை சங்கல்பம் சொல்லி வச்சு எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வந்தோம். விமாச்சன காலத்துக்கு போகும்போது அங்கேருந்து பெரியவா அங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துக்கு போகிறதுக்கு போகிற வழியெல்லாம் ஒரே நெறிஞ்சு முள்ளு. அந்த போகிறதுல அந்த குளத்துக்கு போய் கீழே உட்காந்துட்டேன். இந்த படியில் பண்டு இப்படி காலை போட்டு உட்காந்துட்டு இந்த காலை உள்ள இப்படி பார்த்துட்டு இருந்தேன். காலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் ஒரு நெறிஞ்சு முள் குத்திருக்காக்கும்ன்ட்டு என்னோட முட்டாத்தனம் நெறிஞ்சு முள் குத்திருக்காக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காராக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். இங்கே மீதி இருக்கிறவாள்லாம் பக்கத்தில் தள்ளி இருக்கா. என்னை மாத்திரம் கூப்பிட்டு, இந்த பார்த்தியா இதுதான் இந்த உள்ளு கால், இதில் ஷடரம்னு ஒரு ரேகை இருக்கு. ஷடரம்னாக்க இது சக்கரம்னு பேர். 3 கோடு ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணாக்கா அது ஷடரம். அந்த ஷடரம் இருக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு. இந்த ஷடரம் இருக்கிறதுனால ஒரு இடத்துல சக்கரம் மாதிரி நான் சுத்தின்ண்டே இருக்கணும். அதனால இந்த சக்கரம் பாட்டு சுத்தின்னு இருப்பேன். அதனால நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போது எனக்கு ராமநாதபுரம் மகாராஜா எனக்கு சொல்லி அனுப்பிச்சார், நீங்கள் காலால் நடந்து போகக்கூடாது, உங்கள் காலெல்லாம் அபூர்வ ரேகைகள்லாம் இருக்கும், அந்த ரேகைகள்லாம் அழிஞ்சு போயிடும், தேஞ்சு போயிடும், அதனால் நீங்கள் வந்து எப்போ வேணும்னு சொல்கிறாலோ நான் பல்லக்கு அனுப்பிச்சுட்றேன் ஆளோட அப்படின்னு. நான் என்ன மாதிரி யோசனை பண்ணி பல்லக்கு வேணும்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவன் வர சொல்லி அதுக்கப்புறம் நான் எழுந்திருந்து போகிறதுங்கிறது என்னால் நடக்கிற காரியம் இல்லை. அதனால் வேண்டாம் சொல்லிட்டேன். அழிஞ்சு போகிறதுன்னு சொன்னார் ஒழிய அது புதுசாக வந்துட்டுருக்கு எப்படின்னு காமிச்சிட்டு அந்த இடத்துல இருக்கு பாரு எப்படின்னு காமிச்சேன். நான் அது அப்புறம் அவன் எங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சார். நாங்கள் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னார், அடா பைத்தியக்காரா, உனக்கு அவருக்கு தெரிஞ்சு முடி பார்க்கல, உனக்கு விமோச்சன காலத்தில் கிரகண விமோச்சன காலத்தில் அவரோட பாத தரிசனத்தை காமிச்சிருக்காரு அப்படின்னு அம்மா சொன்னார். பெரியவா குழந்தையா இருக்கும்பொழுது பக்கத்தால் இருக்கிற இன்னைக்கு கணேசனுடைய இதில் கூட வந்தது பிரவசனத்தின் போது அந்த காலை அடம்பி அதை இது பண்ணி காலை பிடிச்சிட்டு தலையில் வச்சுருந்தாரா. என்ன நீ இவ்வளோ பெரியவா இப்படி குழந்தையோட காலை வச்சுக்கிறேன்னு அவள் அப்பா சுப்பிரமணிய சாரத்தை சொல்லும்போது ராஜாதி ராஜாக்கள்லாம் தொட முடியாத காலை பார்ப்பேன் இப்போ பிடிச்சாதான் உண்டு அப்படின்னாரா. அதை உங்களுக்கு கூட்டு காமிச்சிருக்காரு. பெரிய விஷயம்தான். தேவி பாகவதம் பாராயணம் பண்ணணும்ட்டு தேவி பாகவதம் தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணணும்னுட்டு பெரியவாளை கேட்டேன். அப்போ பக்கத்தில் இருந்த அன்னதானந்த சுவாமியோட உனக்கு நவாட்சரி உபதேசம் ஆகிருக்கா கேட்டார். இல்லைன்னு சொன்னேன். பெரியவா இல்லை சாரி இது அது அடுத்த இது அப்பா அம்மாட்ட கேட்டு தேவி பாகவதம் பாராயணம் பண்ணணும்னு கேட்குறான் சொல்லி கேட்டார். எங்கள் அப்பா வாய் தவறி தேவி பாகவதம்னு கேட்டார். தேவி மகாத்மியத்துக்கு பதிலாக தேவி பாகவதத்தையே பாராயணம் பண்ண சொல்லிட்டார் பெரியவா.
இங்கே வந்தால் தேவபாதம் புஸ்தகம் இல்லையா, அது பெரிய புஸ்தகம். அது 12 காண்டம் இருக்கிற பெரிய புஸ்தகம். அது அது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாஸ்திரிகள் சொன்னார், அங்கே ஒருத்தர் இது தேவி பாகவதம் புஸ்தகம் வச்சுட்டு இருக்கார், அவர்கிட்ட கேட்டு பாருங்க, உங்கள் அம்மா போய் சுமங்கலி கேட்டால் கொடுத்துருவார், படிச்சுட்டு திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் போய் கேட்டால் அவர் நவராத்திரி ஆரம்பத்துக்கு அவர் இப்போ கொடுத்தது அது அபூர்வம். அவர் கொடுத்தார், அதை ஆரம்பித்து படிக்க ஆரம்பித்தாருனாக்கா பெரிய புஸ்தகம் என்ன, அது 9 நாளில் எப்படி முடிக்கிறது? அதனால் திருப்பி பெரியவாட்ட போய் கேட்டோன்னே நீ சாவாசமாக பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பிடிச்சார். அதை பாராயணம் பண்ணி முடித்தேன். அது அப்புறம் அவர்கிட்ட மாமா பிள்ளைய வழியே பம்பாயிலேருந்து வரவழைச்சு அதை அவர்கிட்ட அந்த புஸ்தகத்தை பண்ணிவிட்டு அந்த புஸ்தகத்தை வச்சு இன்னொரு தடவை பரிவாள அனுகிரகத்தை வாங்கி படித்தேன். இந்த தேவி இது மகாத்மியத்தை பாராயணம் பண்ணணும் ஒவ்வொரு தடவை கேட்குற போதும் இவர் அனந்தானந்த சுவாமிகள் வந்து உனக்கு நவாட்சரி உபதேசம் இருக்கா கேட்பார். நவாட்சரி உபதேசம் இல்லைன்னு வேண்டான்னு சொல்லுவார். பெரியவாளும் சிரிச்சுருவா. அதே மாதிரி ஒரு 3-4 தடவை ஆச்சு. அப்புறம் என்னுடைய குரு எனக்கு நவாட்சரி உபதேசம் பண்ணி அதை பாராயணம் பண்ணி அது ஹோமம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் அது தனியாக கிடச்சிது. அது ஊரில் வந்து பிரிவாக வந்திருந்த போது உங்கள் அப்பா அம்மா சாப்பிட்டு விட்டாளான்னு கேளுன்னு அப்பாவை கேட்டேன். அவள் ஆகார பணம் எடுத்துன்னு விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாளைக்கு அவளை சாப்பிடாம வர சொல்லு, உனக்கும் ஆம்பளையாளுக்கும் உபதேசம் பண்ண போகிறேன் பஞ்சாட்சரி. பெரியவா அவன் அப்பா அம்மாவும் இருக்கணும், அவளை சாப்பிடாம வர சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பஞ்சாட்சரி உபதேசம் பண்ணிவிட்டு இவாளையும் வச்சு உபதேசம் பண்ணி ஆமாம் தேங்காய் மூடி வச்சுட்டு இதை நீ பண்ணிட்டு உனக்கு கடைசியில் வந்து அவருக்கு உனக்கு நல்ல கதியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னா. அப்பா வந்து 100 வயசு வரைக்கும் இருந்தா, ஆமா 100 வயசுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னால செத்து போறாரு அவர். சரி, அது வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? ஆமா, எவ்ரிடே. லாஸ்ட் 1 இயர் வந்து முடியாம இருந்தது. இருந்தாலும் அதெல்லாம் க்ளீன் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ஜெபத்தை மனசுக்குள்ள பண்ணிட்டா பெரியவா டைரக்டா உபதேசம் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் ஊரில் பழக்கம் என்னன்னாக்கா மாமா பிள்ளை அத்தை பொண்ணு பிள்ளை மாமா பொண்ணுன்னு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு. ஆமாம், மாமா பேத்தி அத்தை மாமாவும் அத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரி இருக்கிறதுனால மெடிக்கல் இது இந்த சொந்தத்தை கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவளுக்கு எல்லா வியாதியும் வந்துடும், அது வந்துடும்னா. நம்ம தேசத்துல ஆண்டாண்டு காலமா இப்படிதான் கல்யாணம் ஆகியிருக்கு. சிவன் சார் எழுதியிருக்காரு புக்கில், எல்லாம் நல்லா தான் இருந்திருக்கா. இப்ப வந்து இவளுக்கு எந்த காரணம்னு கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால உடனே இதை பிடிச்சி காரணத்தை சொல்லியிருக்கா. அதான் அப்ப அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உறவு இருக்கும். அதெல்லாம் அந்த கண்ணாடிக்காரின்னு எங்கள் அம்மா கண்ணாடி போட்டுருப்பா. இந்த படத்தில் கூட அந்த கண்ணாடி போட்டுருக்கா. அந்த கண்ணாடிக்காரியை கூப்பிடு, அவள் சொன்னாதான் எனக்கு புரியுது, நீங்கள் சொன்னாலாம் எனக்கு புரியல. அப்புறம் முத்தியால்பேட்டையில் நாங்கள் இருந்தபோது அங்கே இருக்கிறவா எல்லாருமா ஆளுக்கு கொஞ்சம் போட்டு பெரியவாளை பிக்ஷை பண்ணணும்னு சொல்லிட்டு போனால், நாங்கள் முதல் பஸ்ஸை தவறி விட்டுட்டோம், 2வது பஸ்ஸில் தான் போனோம். அதனால் அவர் வந்து நான் போகிற போது பேசின்னு போனோம், நாம் போகிறோம், நம்ம பெரிய சாஸ்திரிகள்லாம் வந்திருப்பேன், அவளோட தான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம பெரியவாளோட முடியும், நம்மளோட பேசுகிறதுக்கு எங்கே ஸ்நேகம் கிடைக்குமோ கிடைக்கலையோ, எப்படி கிடைக்கிறதோ அது மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். போனோடனே நாங்கள் போகிற போது அந்த எல்லோரும் சாப்பிட போகணும்
இப்போ பிக்ஷெல்லாம் முடிஞ்சு விடுத்து சாப்பிட போகணும்னு சொல்லிவிட்டேன். நான் சொன்னேன், நமக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, சாப்பாடு எப்பவும் கிடைச்சிரும், அதனால் நான் பெரியவா இங்கே உட்காந்துருக்கான்னு சொல்லியிருக்கேன், அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அங்கே போயிருந்தபோது அங்கே பெரியவா உட்காண்டிருந்தேன். அப்போ உட்காந்துருந்தபோது இந்த சிவனுக்கு பிடிச்சது சரக்கொன்ன பூ. இந்த சரக்கொன்ன பூ ஏன் பிடிக்கும்னாக்கா, இந்த சரக்கொன்ன பூவில் ஓங்காரம் இருக்குது அப்படின்னு எடுத்து இந்த ஓங்காரத்தை எடுத்து காமிச்சார். காமிச்சு எதனால் அது இந்த சரக்கொன்ன பூ ரொம்ப விசேஷம், அதனால் சரக்கொன்ன பூ வந்து அர்ச்சனை பண்ணணும், மஞ்சள் பூவாக இருந்தாலும் அது அதோட சிவனுக்கு போடுறது ரொம்ப விசேஷம், ஏன்னா ஓங்காரம் இருக்குது அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் எங்களோட பேசிட்டு, இது நீங்கள் போய் ஆறு எடுத்துட்டு ஆற்று போங்க. அப்புறம் அடுத்த தடவை போயிருந்தபோது நான் அம்மா அப்பா 3 பேரும் போயிருந்தோம். அப்போ வந்து பெரியவா வந்து சம்ஸ்கிருதத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தா, தமிழில் பேசலை. அப்போ என்னை காமிச்சு இவனுக்கு எத்தனை வயசு அப்படிங்கிறத மும்புறானாக்கா சம்ஸ்கிருதத்தில் வயசுன்னு அர்த்தம், அது எத்தனை வயசுன்னு கேட்டார். எங்கள் அப்பா எனக்கு அப்போ என்ன வயசாகிறதோ அது சொன்னார். அதனால் ஒவ்வொருத்தரையும் கேட்டார், அங்கே இருக்கிற எல்லாரையும் ஒருத்தருக்கும் ஒன்றும் சொல்ல தெரியல, அவர் என்ன காரணம் வச்சுன்னு கேட்டுருக்காருன்னு தெரியல. அப்போ அனந்தானந்த சுவாமி வந்தார், அவரை இவனுக்கு என்ன வயசுன்னு கேட்டார். 100 வயசுன்னார். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் என்ன கூட்டின்னு வரணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாளாம். அதனால உனக்கு 100 வயசுன்னு சொன்னார். அப்புறம் ஒருத்தர் வந்து ராமநாம நோட்டு எழுதியிருக்கார், அதில் பேட்டர்னாக கலர் இங்க போட்டு எழுதியிருக்கார். அதில் விபீஷ்ணகிரத அனுமத் ஸ்தோத்திரத்தையும் அதை எழுதி அதோட அதுக்கு கீழே அந்த இதுவாக போட்டு புஸ்தகம் போட்டிருக்கார். புஸ்தகம் எடுத்து இப்போ பிரிவாட்டை கொடுத்துருக்கார். அதை என் கையில் கொடுத்து, இதை நீ கலர் ஃபோட்டோ அந்த அனுமத் ஸ்தோத்திரத்தோட கலர் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துருவோம், அதை நான் வந்து போட்டு எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த தடவை அதை கலர் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். அப்போ எங்கள் மாமாவும் வந்திருந்தார். பாம்பேயில் அவர் வந்து டாடா ப்ரெஸ்ஸில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார். அவர் மார்க்குன்னு ஒரு பத்திரிகை போடுறார். அதுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் பிரிண்டிங் எக்ஸலன்ஸுக்காக ஜவஹர்லால் நேருகிட்டேருந்து ப்ரைஸ் வாங்க வருவார். அவர் இன்டர்நேஷ்னல்லி நோன் ப்ரெஸ் மேனேஜர். அவர் வந்திருந்தார். போகிற வழியில் கீழம்பிங்கிற கிராமத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் கீழம்பியில் காரில் போயிட்டு இருக்கிறோம். அவர் பெரியவா எதிர்த்தாப்புல வந்துட்டார். கார்லேருந்து குதிச்சு, அங்கே கோடை காலம் நல்லா குதிக்கிறது, கீழே நாங்கள்லாம் இல்லை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவில் அந்த எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு, நீ புது பெரியவாள்கிட்ட கொண்டே காமிச்சிட்டு திரும்பி வாங்க வந்துட்டு எங்களை பொதுவாக அங்கே அனுப்பிச்சிட்டார். ஏன்னா எங்கள் இவரோட கூட நடக்க முடியாது எங்களால். புது பெரியவாள்கிட்ட காமிச்சிட்டு திரும்பி கொண்டு வந்தோம். கொண்டு வந்தோடனையும் அப்புறம் இப்போ மாமா வந்து ஒரு அன்னாசி பழம் வாங்கி போயிருந்தார். அதை வச்சோடனே அந்த அப்படியே அந்த மேலே கொத்த பிடிச்சி தூக்கின்னு எடுத்துன்னு போயிட்டார். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோடனையும் இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் எனக்கு வந்து நீ ஒரு புஸ்தகமாக போட்டு எனக்கு ஒரு 500 காப்பி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னன்னாக்கா அதுக்கு முந்தின நாள் தான் எங்கள் மாமாவே கூட்டின்னு வரணும்னு அவர் சொல்லியிருக்கார். அது 2ஆம் தடவை மாமாவே கூட்டின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அன்னாசி பழத்தை புழிஞ்சு இவருக்கு ஆதிசங்கரருக்கு அபிஷேகம் பண்ணி அதை பிரசாதமாக எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தார். அதுக்கு அடுத்த தடவை தான் ரொம்ப நம்பவே முடியாத அளவுக்கு கோயின்சிடன்ஸ். மாமா வந்து அவருடைய ஃப்ரெண்டு வாக்கங்கர்னு
அவர் வந்து டைல் ஃபேக்ட்ரி ஒன்று வைக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கார். அவர் வந்து மகாராஷ்டிரியன். அதனால் ஒரு பிள்ளையார் படம் போட்டு அதை டைலில் போட்டு சின்ன டைலில் போட்டு எடுத்துன்னு வந்திருந்தார். அந்த டைலை வந்து கொடுத்து ஆரம்பித்து அவர் அதை தவிர இந்த நம்ம முதல்ல எழுத்த ஆரம்பித்தது வந்து விநாயகர். அவர் வந்து மகாபாரதம் சொல்லி வியாசர் சொல்லி எழுதினார். அதனால் எழுத்தை வந்து எழுதினது. அந்த எழுத்தை எப்படி வந்ததுன்னாக்க இவர் ஆராய்ச்சி பண்ணி இந்த டமர் ஒரு கொல்லியம் அது இப்படி ஆட்டுறோம். அதனால் அந்த ஒவ்வொரு 90 டிகிரிஸ் ஆர்க்கில் வர்றதுனால 360 டிகிரி வந்துடுறது. ஒவ்வொரு ஆர்க்கும் வச்சு சமஸ்கிருத லெட்டர் வந்து ஒவ்வொரு ஆர்க்கில் இந்த ஆர்க்கில் முதல் ஆர்க்கில் இந்த சமஸ்கிருத லெட்டர் வருது, ரெண்டாவது ஆர்க்கையும் சேர்த்தா இந்த சமஸ்கிருத லெட்டர் வருது, மூணாவது ஆர்க்கு வந்தால் இந்த சமஸ்கிருத லெட்டர் வருது, நாலாவது ஆர்க்கு வந்தால் இந்த சமஸ்கிருத லெட்டர் வருதுங்கிற புஸ்தகம் போட்டிருக்கார். அந்த கணேஷ் வித்யாங்கிற அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்தார். இவர் எங்கேருந்து வந்தார் என்ன ஒரு பூர்வோத்தரமெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. வாகவங்கிறவர் நாம் இப்போ கொல்லாச்சத்திரம்னுட்டு அந்த அதில் பிரிவாக இருந்தா நேராக அங்கே போனோடனே உனக்கு ஒரே பிரிவாக காஷ்டமோன்ட்டு என்ன என்ன பேச முடியுமோ முடியாதோ என்ன கூட்டின்னு வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷனாக வரும். ஏன்னா இவரை கூட்டின்னு போகிறேனே இருக்கும். அங்கேருந்து அனந்தானந்த சுவாமிகள் வந்தார். அவரோட புள்ள பேரன் வந்து என்னோட வெள்ளாச்சத்திரத்தில் போனோடனே அனந்தானந்த சுவாமிகள் வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் அதுக்குள்ளே மடத்தில் இருக்கிற மீதி இருக்கிறவாளும் உனக்கு என்ன இப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மடத்தில் இருக்கிற மீதி இருக்கிறவாளும் கேட்டா. இருந்தாலும் நீ அன்னதானம் சொன்ன பெரியவா தரிசனம் கொடுத்துருக்கா, சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னார். இவரை கூட்டின்னு போனோடனே நேற்று தான் உன்னை வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட, உனக்கு இதுக்கு அந்த 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 கோவில் பேருங்க உஜ்ஜைனில் மகாகாளேஸ்வரர் கோவிலுக்கு போனோம். அங்கே மகாகாளேஸ்வரர் கோவிலில் இந்த 51 மாத்திருக்காட்சரம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு தேவதைகளோட வந்து கலர் படமாக வரைஞ்சிருக்கா. அதெல்லாம் அவங்க மாமாவை கூட்டிகிட்டு போய் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு கொடுக்கணும். அதுக்காகத்தான் நான் வந்து உன்னை கூட்டின்னு போயிருக்கேன். கூட்டின்னு போய் கேட்டேன் என்ன. அதுக்குள்ளே இவர் வந்து இந்த டைலை வச்சார். இது என்னன்னார், இது டைலு. இவர் வந்து டைல் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால விநாயகர் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னார். இது எத்தனை காலம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு டெஸ்ட்ரக்ஷனே இல்லை, உடஞ்சி போனால் தான் ஒழிய. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற ஈஜிப்சியன் பாட்டரியெல்லாம் இன்னும் இருக்குது, நன்னா இருக்குது, சைனீஸ் பாட்டரி இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அது தாண்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இவர் சொன்னோடனே என்ன இந்த வாக்கங்கிற கூப்பிட்டு கேட்டேன், இவர் வந்திருக்காரு அப்படின்னு. இவர் எந்த ஊர்லேருந்து வராருன்னு கேள்வி. அவரை கேட்டேன், நான் உஜ்ஜைன்லேருந்து வரேன்னார். உனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியுமான்னு. ஃபோட்டோ எடுக்க தெரியாது, படம் வரைய தெரியும் அப்படின்னார். நான் வந்து காசியில் ஒரு கோவில் கட்டின்னு இருக்கேன். அதில் இந்த 51 மாத்திருக்காட்சரத்தோட தேவதைகளோட படங்களும் இதுனும் இந்த டைல் எவ்வளோ பெருசுலேருந்து எவ்வளோ பெருசு வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னார். அவர் வந்து 3/4 அடிக்கு 3/4 அடி தான் பெருசாக பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு 1.5 அடிக்கு 1.5 அடி வேணுமே அப்படின்னு கேட்டால், அது 4 டைலை பண்ணி கொடுத்துட்றான் பண்ணலாம்.
அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நான் அந்த டெய்லு பண்ணி முதல்ல அந்த படத்தெல்லாம் வரைஞ்சி இங்கே அப்ரூவலுக்கு அனுப்பிச்சுட்றேன். அது அப்ரூவல் வந்தோடனே அதை டெய்ல் பண்ணி நான் அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பெரியவா வந்து அப்புறம் இது என்ன புஸ்தகம்னார். இந்த கணேஷ் வித்யான்னார். இந்த மாத்திரிகாட்சரத்துலே அவர் வந்து இதைத்தான் வந்து அவர் இதை வந்து ரிசர்ச் பண்ணிருக்கார். அந்த வேகங்கிறத நான் கூட்டின்னு போயிருக்கேன். இது எல்லாம் பெரியவாளுடைய சித்தவருத்தியில் என்ன ஒரு தோணி எடுத்தனாக்கா அதுக்கு தகுந்தாப்பில் எல்லாம் நடந்துருக்குது. அது அவள் அப்புறம் புது பெரியவாளை பார்க்க போனோன்னையும் அவள் அங்கே வந்து நாட்டிய சாஸ்திரத்தோட படங்களும் இருக்குது, அதையும் எடுத்து கொடுக்கணுன்னார். அதையும் எடுத்து கொடுத்து அதையும் கொடுத்துட்றேன்னு சொன்னார். நான் அதுக்கப்புறம் கொடுத்தாரா என்ன இது அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. அது கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கள் கிராம மக்கள்லாம் சேர்ந்து பழமாறுநேரி கிராம ஜனங்கள்லாம் சேர்ந்து இந்த அப்போ வந்து 2000 ரூபா வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா. 2000 ரூபா கட்டிட்டாருனாக்கா வருஷம் பிக்ஷைக்கு அந்த பணத்துலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்லேருந்து பண்ணுறதாக இருந்தார். அதனால் அவளுக்கு போய் சொல்லி பெரியவாட்ட அனுமதி கேட்குற போது அவள்கிட்ட இருக்கிற முக்கியமானவரை கூப்பிட்டு, நீ எங்கள் சீதாராமன் இருக்கான் அவனையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னாரா? அதுக்கு அடுத்தாப்புல மாமா வந்து அவருடைய செக்ரட்டரி நிர்லேக்கர்னு பேர், அவரை அனுப்பிச்சிருந்தார். அவரை நான் கூட்டின்னு போனேன். அவர் போனோடனே இவர் பேர் நிர்லேக்கர் அப்படின்னு சொன்னேன். இவர் காசி மடத்தை சேர்ந்தவர். இவருடைய கோத்திரம் இது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. இது அவர் வந்து நிர்லேக்கர் வந்து அப்புறம் வந்து எனக்கு எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார். அவர் எழுதி கொடுத்துட்டேன். அவர் கூட அவருக்கு தெரியல. பெரியதா சொல்லிட்டு இருக்கா, காசி மடத்தை சேர்ந்தவன், இவருக்கு இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இவர் நிர்லேக்கர் வந்து இந்த உஜ்ஜைன் மகாகாளியோட ஃபோட்டோகிராஃபு அதை வந்து ஆல்பர்ட் மியூசியத்துக்கு எடுத்துன்னு போயிட்டார். விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியத்துக்கு அந்த இவனோட போஜராஜாவோட காளியை எடுத்துன்னு போயிட்டார். அது அங்கே இருக்கு, அதோட ஃபோட்டோ கொண்டுருக்கேன். நாங்கள் வந்து இப்போ உஜ்ஜைனில் வந்து அதே மாதிரி ஒரு விக்கிரகம் பண்ணி அதை உஜ்ஜைனில் வைக்கணும்னு சொல்லணும். உஜ்ஜைனில் வைக்கக்கூடாது. போஜராஜாவோட கேபிட்டல் வந்து தார்னு பேர். தாரில் தான் வைக்கணும். தாரில் தான் இருந்தது, அதனால் தார்லேயே வைங்கோ அப்படின்னு சொல்லி வச்சார். இதெல்லாம் எழுதி கொடுத்துருன்னு சொல்லி நிர்லேக்கர் சொன்னார். அது மாதிரி எழுதி கொடுத்துட்டேன். அஷ்டகிரகம் வரபோது என்னோட உத்திராட நட்சத்திரத்தில் வந்தது. அதனால் எங்கள் அம்மா வந்து நீ போய் கேட்டுன்னு வா அப்படின்னு சொன்னார். நான் இளையாத்தங்குடியில் இருந்தேன். நான் போய் பிரிவாட போய் என்னன்னா அந்த கோடியில் ஒரு ஜோசியர் இருக்கார், அவரை போய் கேட்டுன்னு வா, உத்திராட நட்சத்திரத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்ன்ட்டு. அவர் 3 பரிகாரம் சொல்லி எழுதி கொடுத்தார். ஒன்று 50,000 ரூபா செலவாச்சு அந்த காலத்துலேயே, அது பண்ணணும். ரெண்டாவது 2,000 ரூபா செலவில் ஒரு காரியம் பண்ணணும். மூணாவது நானே பண்ணுற மாதிரி ஒரு காரியம். இதை பெரியவாட்டை வந்து சொன்னேன். ஒரு தடவை படித்தோன்னே இன்னொரு தடவை படின்னு 3 தடவை படிக்க சொன்னார். இந்த 3ஆவதையே பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி அந்த 3ஆவது பாராயணம் பண்ணேன். அதை தவிர இந்த வேயிழு தோழிபங்கன் அதையும் பாராயணம் பண்ண சொன்னார். அதையும் பாராயணம் பண்ணி அதை அஷ்டகிரகம் ஒன்றும் கஷ்டப்படுத்தாமல் போயிடுச்சு. அடுத்த நாளைக்கு இவர் வந்திருந்தார்,
தாத்தா வித்யா தாத்தா செம்மங்குடி சீனிவாசியார் செம்மங்குடி சீனிவாசியார் வந்திருந்தார். அவர்கிட்ட வரபோது நீங்கள் எல்லாரும் நல்லா பாராயணம் பண்ணி பூஜை எல்லாம் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணாலே போகிறோம், இதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னார். அந்த செம்மங்குடி சீனிவாசியர் உடைய பேத்தியை என் பையனுக்கு கொடுத்துருக்கு. அப்போ எப்படி தெரியாது. ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டேன் இல்லையா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து. அப்போ வந்து பக்கத்துலேயே 100 சத்திரம் இருக்குது, அந்த சத்திரத்தில் இருந்தால் இப்போ இருக்கா. அந்த சத்திரத்தில் இருக்கிற போது நானும் அம்மாவும் போனோடனே அந்த பெரியவா அதை பார்த்துட்டு இந்த இடத்துல வந்திருக்கா, இது நீ ஒத்துணுடு. நான் அதில் சேர்ந்துட்டேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சேர்ந்து கொஞ்ச நாள் ஆனப்புறம் எனக்கு மேலதிகாரி ரொம்ப படிச்சினர். ரொம்ப படிச்சினோடனே என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நேர பெரியவாழ்கிட்ட போனேன். இளையாத்தங்குடியில் இருந்தார், நான் இளையாத்தங்குடி போனோம். அந்த காலத்தில் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரியவா தான். ஆமாம், ஒரு ஆற்றுல இருக்கிற ஒரு சீனியர் தாத்தா. ஆமாம், அவ்வளவு சௌலபியமாக இருந்திருக்கா. பெரிய எதுவா இருந்தாலும் பெரியவா தான். சொல்லுங்க. இளையாத்தங்குடி போனோம். போனோடனே அங்கே வந்து பெரியவா வந்து முதல்ல எல்லாம் வந்துட்டு ராத்திரி ஆச்சு. இந்த கிழவாளர்லாம் வெளியிலே திண்ணையிலே படுத்துக்க சொல்லிவிடும். இந்த ஏஜிஎஸ் ஆஃபீஸை கூப்பிட்டு அவனை வந்து உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். உக்ரான அறைக்கு வர சொல்லிட்டார். உக்ரான அறையில் ஒரு அரிசி மூட்டை, அதுக்கு மேலே இன்னொரு அரிசி மூட்டை, அதில் சாஞ்சின்னு இருக்க உட்காந்துருக்கா பெரியவா. இந்த பக்கம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போய்லாம் பருப்பு அரிசி எல்லாம் தட்டு தானே இருக்குது. நான் இங்கே உட்காந்துருக்கேன். அங்கே இந்த விளக்கெண்ணெய் விளக்கு, அந்த தீபம் அது கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சுட்டு இருக்கு. கொஞ்சம் அரை இருட்டு அரை வெளிச்சம். அதில் உட்காந்துருக்கிற போது உங்கள் ஊரில் ஆமுச்சி தெரியுமான்னு கேட்டார். ராமசுவாமின்ட்டு ஒரு பேர் அவர். அதை யாரோ குழந்தை ஆமுச்சின்னு சொன்னதுனால நான் ஆமுச்சின்னு போய்ட்டு ஆமுச்சி. அவர் யாருன்னாக்கா கிருஷ்ணகான சபா யஜ்ஞராமனோட அப்பா. கிருஷ்ணகான சபா யஜ்ஞராமனோட தாத்தா யஜ்ஞராம வாஜபேயின்னுட்டு அவர் வந்து ஸ்வீகாரம் எடுத்துட்டு இருக்கார் இவரை. அந்த யஜ்ஞராம வாஜபேயி வந்து பெரிய வக்கீல், ஆந்திராவில் கிரிமினல் லாயர். ஒருத்தனை அடிக்கிற போது யஜ்ஞராம வாஜபேயி இருக்கான், காப்பாற்றுவான், உன்னை நீ என்ன ஒன்று பண்ணிக்கோடுன்ட்டு அடிப்பானா. அந்த கதை பெரியவா சொன்னார். சொல்லிட்டு இந்த ஆமுச்சி என்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். நான் அவனுக்கு சமாதானப்படுத்தி அனுப்புவேன் அப்படின்னு எல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அந்த கதை சொல்லிட்டு இருக்க போதே எனக்கு தூக்கம் வந்துடுத்து. ராத்திரி 11 மணிக்கு மேலேண்ணா அப்படியே தூங்கி போயிட்டேன். காலம்புற 3:30 மணிக்கு எழுந்திருக்க சொல்லிவிட்டு நீ போய் பல்ல தேய்ச்சிட்டு மூஞ்சி 2 மினிட்டு விபூதி இட்டுன்னு வா, அவளையும் கூட்டின்னு வா. இந்த இவர் வந்து மூவி போட்டு காமிக்க போகிறார், இந்த விளையாட்டு சதஸெல்லாம் அதுக்கு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உட்காண்டோம். இப்போ அது வந்து மூவி தான் நிற்க வழிய அதில் குரல் கிடையாது. அது அந்த காலத்தில் கேமராவில் கிடையாது. இது அதனால் அது 16mm ஃபிலிமில் எடுத்திருந்தது. சடகோபங்கிறவர் தான் ஆமாம் எடுத்திருந்தார். அவர் காமிச்சுட்டு இருந்தார். அது எந்த ஊரில் ட்ரிஸ்டாப்பில் இருந்தார் அவர். ஆமாம், நிறைய எடுத்திருக்கார். அது அவர் எடுத்தோடனே அப்படின்னு போடும்போது அந்த இது வாழ்ல என்ன பண்ணுறா என்ன ஏதுங்கிறதுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி பெரியவா முடிஞ்சது.
அதுக்கெல்லாம் முடிஞ்சோடனே அந்த இந்த எங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து காலம்புரை இது பால் பாயசம் நைவேத்தியம் ஆகிருக்கும், அது க்ஷீரான்னத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஊருக்கு போங்க, எல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் சரியாக போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி க்ஷீரான்னத்தை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்தோம். நான் அப்பா அம்மா இது கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னால் அது ஒன்றே அது வந்து அங்கே வந்தோடனே ஒரு மாதத்துக்கெல்லாம் என்னை வந்து அந்த செக்ஷன்லேருந்து வேறு செக்ஷனை மாற்றிட்டேன். அவரோட தொந்தரவு இல்லாமல் இருந்தது. அப்புறம் அந்த அந்த இதில் ஐஐடி வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தது. இன்ஸ்பெக்ஷன் வந்தோடனே நான் வந்து இந்த ட்ரெஷரிக்கெல்லாம் ஸ்டாம்பெல்லாம் அனுப்புகிறோம் இல்லையோ, அதுலேருந்து வரும், ட்ரெஷரிக்கு வரும். அது 7 லட்சம் 8 லட்சம்னு ஸ்டாம்ப் வரும். அதை ட்ரெஷரியில் உள்ளே எடுத்து வச்சுட்டு அதை அந்த அக்கௌண்ட்டெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அக்கௌண்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற போது அந்த ட்ரெஷரியில் வந்து சில சமயம் நிறையா ஸ்டாம்ப் வந்துனாக்கா உள்ளே வச்சுட்டு வா, அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் பண்ணிப்பேன். அது டிலே ஆகும். அது டிலே ஆகிறத பற்றி இவள் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் எழுதி வச்சுட்டார். உடனே அந்த எந்த சூப்பரண்டென்ட் என்ன படுத்தினாரோ அவரே கூப்பிட்டு நீங்கள் வந்து பாருங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறாள் அப்படின்னுட்டார். நான் அதுக்கு வந்து இந்த இதுக்கு நோட் போட்டு டெப்டி அக்கௌண்டன்ட் ஜெனரல் வரைக்கும் போய் அது இது மாதிரி இது வரைக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் வச்சுருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரே டயத்தில் 7 லட்சம் ரூபாய்க்கு எண்ணி எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நோட் போட்டு அனுப்பிச்சு வாங்கியிருந்தேன். அதை நோட் போட்டு அதையும் எடுத்து காமிச்சோன்னே அவர் ரொம்ப அவனுக்கு நீ நல்ல வேலை செய்வேன்னு தெரியும், அதனால தான் நான் கூப்பிட சொல்கிறேன். அப்புறம் பாஷை பாடம் எடுத்துக்கணும்னு ரொம்ப கேட்டு இருந்தேன். அதனால் இல்லை இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பாஷை பாடம் ஆமாம் அதுக்கு பர்மிஷன் வாங்கணுமே. இளையாத்தங்குடிக்கு இந்த நாராயணனோட தான் போய் சேர்ந்தேன். நான் போனோடனே இந்த இளையாத்தங்குடியில் இருந்தேன். நான் முதல்ல புதுப்பிரிவாட்டை கேட்டேன், பாஷை பாடத்துக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்திருக்கேன், எடுக்கணும்னு நான் 2 கேமரா எடுத்துன்னு வந்துருக்கேன். என்ன ஒன்று நீ பெரியவளை கேளு, அவள் நிச்சயமாக பர்மிஷன் கொடுப்பா, கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னார். நான் பெரியவளை கேட்டோன்னே நாளைக்கு வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அது இல்லை அது வந்து அவளுடைய முன்னால் இருந்தவளுடைய அதிஷ்டானத்தில் இந்த பாஷை படம் அந்த இளையாத்தங்குடியில் அதில் கிராப்பை சென்றவாளை உள்ளே விடுறதில்லை. நான் தான் ஃபஸ்ட்டு இப்போ கிராப்பை சென்றவனும் உள்ளே விட்டுருக்கான். அந்த அந்த இதில் தான் அந்த பிரிவா வந்து அந்த படத்தில் அந்த அதிஷ்டானத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கா. அப்புறமா நிறைய சன்னியாசிகள் உட்கார்ந்துருக்கிறது ஒன்று எடுத்தே அது இங்க அது எந்த சந்தர்ப்பத்துல? அது வந்து மயிலாப்பூர்ல எடுத்தது. அதுவும் சொல்றேன். ஆமா இதை நீங்க எடுத்த போட்டோ அதுல புது பெரியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. இவ பெரியவா வந்து அதிஷ்டானத்தை பார்த்துட்டு இருக்கா. அதிஷ்டானத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துல அதிஷ்டானம். இதுல ஒரு 4-5 போட்டோ எடுத்தேன். எல்லாம் மீதி இருக்கிறவங்களும் கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிறது இருக்கு. அது அந்த ஆல்பத்தில் இருக்கு. 3-4 பேர் தான் இருப்பா, நிறைய பேர் இருக்க மாட்டா. அது இன்னொரு இந்த ஆல்பத்தில் இந்த இதுவும் அதே சந்தர்ப்பத்தில் நீங்க எடுத்த போட்டோ. ஆமா அப்படியே ஒரு 4-5 போட்டோ எடுத்தோடனே போறோம். இந்த போட்டோ மயிலாப்பூர்ல எடுத்ததா? ஆமா
இந்த ஃபோட்டோவில் எடுத்த போது கலர் பிரிண்ட்டு தான் அந்த ஒரு பொம்மநாட்டிகிட்ட கொடுத்து. இந்த ஃபோட்டோக்கு ரிலேட்டட் விஷயம் சொல்லுங்க, என்னாச்சு? இந்த மயிலாப்பூரில் கேட்டுட்டு இருந்தேன், வந்திருந்த போது பாஷை பாடம் எடுக்கணும்னுட்டு. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு நாளைக்கு காமகோடி கோஷஸ்தானம் நீலகண்டையரை கூப்பிட்டு, ஆமாம் நீலகண்டையரை கூப்பிட்டு நேராக போய் அவனை கூட்டின்னு போய் ஃபிலிம் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு கூட்டின்னு போ. அவனை முந்தின நாள் சாயந்தரமே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு அவன் வந்து கேமராவோட வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டேன். நான் வந்து அதனால் 2 கேமரா எடுத்துன்னு போயிருந்தேன். ஒன்று கலரு, ஒன்றும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் பாஷை பாடம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே நிறைய சன்னியாசிகள் இருந்தார் அதில். அப்போ உட்காந்துட்டு நிற்கல. அதில் முடிஞ்ச மணி எடுத்துன்னு வந்தோன்னா அடுத்த தடவை அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம பிரிண்டெல்லாம் எடுத்துன்னு போனேன். போனோடனே அதை பார்த்துட்டு இது எனக்கே கொடுத்துட்றாடா, கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டா. அதை கையில் வச்சுட்டு நான் பெரியவாளுக்காக தான் கொடுக்கறதுக்காக தான் எடுத்துன்னு வந்திருக்கேன், எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். உடனே அதை வச்சுருந்தாரு. என்னத்துக்காக இவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒரு ஏழை பொண்ணு, சின்ன பொண்ணு தான், ஒரு கையில் ஒரு குழந்த போட்டுன்னு இருக்கிற புடவையில் கிழிசல் இல்லாத இடமே இல்லை. இதெல்லாம் கிழிசல் எல்லாம் தச்சு போட்டுருக்கா. ரொம்ப தாரித்திரியம் நல்லா தெரியுது. கண்ணில் தாரியாக ஜனம். அவள் வந்து பெரியவாட்டை வந்து தன்னோட குறையெல்லாம் சுற்றி நன்னா ரொம்ப சாவதானமாக கேட்டுட்டு இருந்தார். கேட்டுன்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்து இதை வச்சு ஆற்றுல வச்சு பூஜை பண்ணிட்டு உனக்கு வந்து எல்லா ஸ்ரேயஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தேன். அதனால் நான் எடுத்த ஃபோட்டோவை அது எந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அனுகிரகம் பண்ண கொடுக்க முடியாது நேர்ந்ததுங்கிறது நினைக்கிற போது. இப்போ நீங்கள் எடுத்த ஃபோட்டோ லோகம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் லோகம் ஃபுல்லாக இருக்கு. அந்த கலர் ஃபோட்டோ நீங்கள் எடுத்தது இல்லையா? அந்த கலர் ஃபோட்டோ, இந்த கலர் ஃபோட்டோ எங்கள் மாமா பிள்ளை எடுத்தது. உங்கள் மாமா பையன் எடுத்தது? மாமா பிள்ளை பையன். ஃபர்ஸ்ட் கலர் ஃபோட்டோவா? ஃபர்ஸ்ட் கலர் ஃபோட்டோ. அதான் இது சொல்லிட்டேன் இல்லையா? இல்லை இல்லை இன்னும் சொல்லலை. அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோட்டோஸ் பெரியவாள். ஆமாம், அது பெரியவாளே அரேஞ்ச் பண்ணி எடுத்தது. அப்படியா? வாங்கிக்கோ, உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. கரெக்ட். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோட்டோஸ். இது பெரியவாளே சொல்லி நீங்கள் பண்ணதா? ஆமாம், பெரியவாளே இதுக்கு அரேஞ்ச் பண்ணா. அப்படியா? இந்த பூந்தமல்லியில் போய் இருந்தபோது ஒரு சவுக்கு தோப்பில் உட்காந்து இருந்தேன். அங்கே போனோடனே அந்த பெரியவாள்கிட்ட முன்னால் இருந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காமிச்சிருந்தேன். அப்போ தான் வந்து இந்த சிபி ராமசாமியார் வந்து பெரிய திருடர் சொன்னார். அந்த ஃபோட்டோவும் கீழே இருக்கு. அப்போ வந்து அந்த சவுக்கு மரத்தினால வழியாக டாப்பிள்டு லைட்டாக விழுந்துட்டு இருந்தது. அது நம்ம நெத்தியிலெல்லாம் புள்ளியாக விழுங்கிறதுக்காக தாழங்கொடையை எடுத்துன்னு வர சொல்லி அதை மேலே பிடிச்சிக்க சொல்லிட்டு இருக்கா. தாழங்கொடையை பிடிச்சிக்க சொல்லி எடுத்துட்டு ஒரு 7-8 ஃபோட்டோ எடுத்தேன். அதோட அதில் ஒன்றும் சிரிச்சுட்டு இருக்கா மாதிரி கூட ஒன்று இருக்கு. அது கூட இது பண்ணணும். அது சிடியில் வச்சிருக்கீங்களா? சிடியிலே இருக்கு. நான் அது சிடியிலேருந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது கேமரா ஃப்ளாஷ் வச்சு எடுப்பீங்களா? முடிஞ்ச வரையில் ஃப்ளாஷ் இல்லாமல் தான் எடுப்பேன். ராத்திரியாக போயிடுச்சுன்னா வேறு வழி இல்லாமல் ஃப்ளாஷும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பெரியவாளை ஃப்ளாஷ் லைட் அடிச்சுன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாளா? இல்லை, அதுவும் இருக்குது. நான் முதல்லலாம் சின்ன ஃப்ளாஷை வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தார். அவர்கிட்டேருந்து ஒரு மேட்டடார்னுட்டு பெரிய ஃப்ளாஷ் அது வந்து 400 ஜூல்ஸ் ஃப்ளாஷு. அது வந்து 100 டேஸ் ஃபிலிமுக்கு
F11 வச்சு எடுத்தாக்க நல்லா கவர் பண்ணும் அது. அந்த ஃப்ளாஷ் எடுத்துட்டு இருந்தேன். அந்த ஃப்ளாஷ் வந்ததோடனையும் முதல் ஃபோட்டோவை அவராக பெரியவாளை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு திருஷ்ணாப்பள்ளியில் இருந்தேன். திருஷ்ணாப்பள்ளியில் போயிருந்தபோது அங்கே பல் டாக்டர் சுப்பிரமணியர் அவர் வந்து கல்யாணராமனோடப்பா அவர் வந்து நீங்கள்லாம் கேமராவில் எடுத்துன்னு வரக்கூடாது அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி என்ன போக சொன்னார். அதுக்குள்ளே அவர் இல்லை இல்லை இந்த பெரியவாளோடைய கூட இருக்க கண்ணன் கண்ணன் வந்து ஆமாம்மா இவர் மடத்து பிள்ளை அதனால் நீங்கள் ஒன்றும் சொல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் நான் நான் பெரியவா தான் சொல்லி கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனேன். கூட்டின்னு போனோடனே இந்த பெரியவர்கிட்ட போனோடனே இவரை கூப்பிட்டு இந்த வல் டாக்டரை கூப்பிட்டு நீ அந்த கோடியில் ஒருத்தர் வந்து இன்னும் வந்துட்டு இருக்கார், அவர் என்ன வந்திருக்கார் என்ன விசாரி என்னையும் போகணும்னு சொல்கிறார். என்ன அப்புறம் எடுத்துக்க சொன்னார். நான் ஒரு ஃப்ளாஷ் எடுத்துட்டு அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கார். ரொம்ப நல்லா வந்துருந்தது அது. ஆனால் டிரான்ஸ்பரன்சி, அதனால் அந்த டிரான்ஸ்பரன்சியும் அந்த மடத்தில் கொடுத்த போது படுத்து எடுத்தது. அதனால் அந்த அந்த ஃப்ளாஷை வச்சு நிறையா எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பெரியவா வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கிற போது இந்த ஃப்ளாஷ் வந்து ரொம்ப கண்ணை இதுங்கிறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதனால் இந்த ஃப்ளாஷை கொடுத்துட்டு ஸ்மாலர் ஃப்ளாஷ் தான் போடுறது, இல்லாட்டா குறைச்சலாக தான் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஒரு சமயம் காஞ்சிபுரம் போயிருந்தேன். போயிருக்கிற போது கலர் ஃபிலிம் போட்டு எடுத்துன்னு போயிருந்தேன். பெரியவா பார்த்தோன்னே என்ன கேமராவில் என்ன ஃபிலிம் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். கலர் ஃபிலிம் தான், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் அவருக்கு தங்க கிரீடம் கொடுத்தாலாம். அந்த தங்க கிரீடத்தை நீ கலர் ஃபோட்டோ எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதை மாமா விட்டு பிரிண்ட் பண்ணி சொல்லி அதை அந்த பிரிண்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னார். அது அந்த தங்க கிரீடத்தை தான் அப்புறம் அந்த இந்த எல்லைப்புற சண்டையில் அதெல்லாம் அது அதுக்கு அடுத்த தடவை ஒரு தடவை இந்த அவளுக்கு இது சொர்ண அபிஷேகம் பண்ணது அந்த அது வந்து வில்வ தளமாக பண்ணியிருந்தா. அந்த வில்வ தளத்தில் ஒரு வில்வ தளத்தை எடுத்துன்னு வந்திருந்தா. நாங்கள் எல்லோரும் நான் என் அம்மா அப்பா 3 பேரும் இதுக்கு போயிருந்தோம். காட்டுப்புத்தூர் காட்டுப்பள்ளிக்கு போயிருந்தோம். காட்டுப்பள்ளிக்கு போயிருந்தோம். ஆமாம், போட்டில் தான் போனோம். வேறு போட்டில் தான் நிறைய தூரம் போனோம். அந்த அப்போ அங்கே இருந்தார். அதை இந்த கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணுன்னுட்டு அம்மா கேட்டேன். இது எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு ஒரு பூ தரேன், அதை நான் ஆசீர்வாதமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கெல்லாம் வெளியில் வந்தாக்க அவர் திண்ணையில் உட்காந்துருக்கார். காலை கீழே போட்டுட்டு உட்காந்துருக்கிற போது அவர் காலில் இந்த சேப்பெரும்பு வந்து நிறையா முச்சு நிறுத்து. கால் முழுக்க 2 கால் முழுக்க சேப்பெரும்பு இருக்கு. ஆந்திராவில் இந்த சேப்பெரும்புக்கு நெருப்புன்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வரா மாதிரி அந்த பேர் உண்டு. இது கடிச்சா நெருப்பு சுடுற மாதிரி இருக்கும். பெரியவர் சொல்லிட்டு இருக்கா. அதனால் அதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டு வஸ்திரத்தை எடுத்துன்னு வாடா அப்படின்னு சொல்லி அதை மெதுவாக விசிறு, அதுக்கு ஒன்றும் எதுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலை நின்றுட்டு கீழே எல்லாம் போனோன்னையும் இது சாயந்தரம் விளையாடுத்து எல்லோரும் ராம ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்மூடி தியானத்தில் உட்காந்துருந்தா. அப்போ நாங்களும் ராம ராம ராமன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அவரை பார்த்தபோது நேராக ராமரோட பேசின்னு இருக்கார் மாதிரி இருந்ததே ஒழிய
ராம ஜபம் பண்ணுற மாதிரி இல்லை, அவ்வளோ அந்த ஒரு இது. அம்மா ஒரு தடவை இது போயிருக்கிற போது வெள்ளரி பெஞ்சு நல்லா இருக்குதுன்ட்டு வாங்கிட்டு பண்ணல. அங்கே பெரியவாட்ட வச்சா, பெரியவா வந்து வரவா போகிறவாளுக்கெல்லாம் ஒரு வெள்ளரி பெஞ்சு கொடுத்ததில்ல. அம்மா என்னடா அது ஒரு வெள்ளரி பெஞ்சாவது வயலில் போட்டுட்டா தேவையில்லையே அப்படின்னு நினச்சிட்டா, உடனே மடக்குன்னு அடித்து படி வயலில் போட்டுட்டா. ஆமாம், அப்பாவோட கடைசியாக போகிற போது கீழே நின்றுட்டு இருந்தோம். அப்போ வரிசையாக போகிற போது என்னடா இவ்வளோ ரொம்ப ரொம்ப கும்பல் அப்படின்ட்டு அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவையும் எங்களையும் கூப்பிட்டார். அப்பா வந்து பக்கத்தில் போய் நின்னோன்னையும் என்ன நன்னா தெரியுறதா, கண் தெரிஞ்சு பார்க்குற முடியாதா, தெரியுது அப்படின்னு சொன்னார். அப்பாவுக்கு ஒரு இது எடுத்து பழத்தை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் அப்பாவில் போக முடியல, வயசாகிடுது, அதனால் போக முடியல. அப்புறம் 100 தடவை நான் என்னோடய மூத்த பொண்ணு காயத்ரி, அவள் பிறந்ததே காயத்ரி ஜபத்தன்னைக்கு பிறந்ததுனால காயத்ரின்னு பேர் வச்சு மாமனார் டெலிகிராம் கொடுத்துட்டார். அவள் 3 பேரும் போயிட்டு இருக்க போது ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கடைசியாக அவளோட பேசுகிறதுக்கே சான்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறது, இப்போ ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் தேவையில்லை அப்படின்னு கேட்டுன்னு இருந்தேன். இப்போ நான் பேஷண்ட் போயிருந்தோம். அங்கே போன போது இப்போ தான் இத்தனை நாள் பேஷண்ட் இருந்தார், இப்போ தான் கதவை மூடிட்டு 1 மணி நேரம் அந்த ஜபம் பண்ணுவா அப்படின்னு பாலு சொல்லிட்டு என்ன ஷடமர்ஷன கோத்திரம் எப்போ வந்தே அப்படின்னு கேட்டு என்ன பாலு கேட்டார். கதவை திறந்து அவனை கேளு, அவன் தான் முதல்ல என்ன கலர் ஃபோட்டோ எடுத்தான், அது ஞாபகம் இருக்கான்னு கேளு அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஒரு வார்த்தை கேட்கணும்னு கேட்கறதுக்காக இருக்கேன். அதுக்குள்ளே இப்போ உடனே பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் வந்தானே கடவை முழுன்ட்டா. அது அம்மா காலம் ஆனப்புறம் காசியில் சிவன் தாத்தான்னுட்டு காசி மடத்தில் சேர்ந்தவர் அவர். அவர் வந்து ராமநாதபுரம் மகாராஜாவுக்கெல்லாம் குரு. பாரதியாரோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவர். சிவ்ஜி கேதார்நாத் சிவ். கேதார்நாத் சிவ். ஏன்னா சிவ்ஜியினுடைய பையன்கிட்ட ஃபுல் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். அதான் சிவ்ஜி அவர் ரொம்ப நல்லா தெரியும். அவர் வந்து சங்கர் நேத்ராலயாவுக்கு வந்திருந்து பாரதியார் யூஸ் பண்ண சிக்கு பலகையை கொடுத்துருக்கார். இந்த தடவை நான் காசி போயிருக்கும்பொழுது அவர் உட்காந்து வச்சு ஒரு 1.5 hours நிறைய சொல்லியிருந்தார். நிறைய சொன்னார் சிவ்ஜி அவ அப்பாவை பற்றி. அவ அப்பா பெரியவா வந்திருக்கும் போது எப்படிலாம் கூட இருந்திருக்கா எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். சொல்லுங்க சிவ்ஜியை பற்றி. அவர் வந்து அவரை கூட்டின்னு நாங்கள் எங்கள் ஆத்திலேயே தங்கியிருந்தார். அவர் ஒரு வருஷ காலம் ஒரு காசி பிராமணனுக்கு சாப்பாடு போடுற பாக்கியம் கிடைச்சது எங்கள் அம்மாவோட அதனால் அனுகிரகத்தினால. அம்மா அதனால் ஆந்திராவில் இருந்தால் பெரியவா. அதனால் நாங்கள் எல்லோரும் ஒரு வேன் வச்சுட்டு போனோம். போனாக்கா போகிற வழியில் ஒரே மழை, கொட்டு மழை. நடுவில் கொஞ்சம் வேன் பிரேக் டவுன் ஆகி அது ரிப்பேர் பண்ணிட்டு போகிற போது 11:30 மணி ஆகிடுது. இத்தனை நாள் வரைக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ தான் கதை மூடின்ட்டேன், இனிமேல் நாளைக்கு தான் தரிசனம் கொடுப்பா அப்படின்னு சொன்னான் மரத்தில். உடனே அந்த ஜன்னகதவை திறந்துட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி வாழலாம் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் எல்லோரும் விசாரிச்சுட்டு, உங்கள் அம்மா இருந்த வரைக்கும் உங்களெல்லாம் கூட்டின்னு வந்தா, இப்போ நீங்கள்லாம் ரொம்ப தத்தளிக்கிறேன், என்னை வந்து அடிக்கடி பார்க்கவும் முடியும் வரவும் முடிய மாட்டேங்கிறது. சுமங்கலியாக போயிட்டா, சுமங்கலியோட போயிட்டா. உங்களுக்கு அவ இருந்த வரைக்கும் உங்கள் அடிக்கடி கூட்டின்னு வந்துருந்தா,
இப்போ அவள் போனவங்க இதை ரொம்ப தச்சரிக்கிறேன்னு எனக்கு உபச்சாரம் சொன்னார் அவர். அதனால் அப்புறம் காரில் ஏறி அதோடு திரும்பி வந்துட்டோம். அங்கே தங்கறதுக்கு ஒன்றும் இடமே இல்லை. அதனால் என்னோட இந்த பி வைத்தியநாதன் சொன்னேனே, உங்கள் அனந்தானந்த சுவாமியோட பேரன், அவர் சொன்னார், இந்த காமாட்சி அம்மன் கோவிலில் பெரியவா இருந்தபோது அடிக்கடி இது என்ன மஞ்சக்காப்பு சாத்த மாட்டாளாம். எப்போவானு தான் சாத்துவலாம். எப்போவானு சாத்தினாக்க பெரியவாளுக்கு காய்ச்சல் வந்துடுமா. பெரியவா காமாட்சியோட அவதாரங்கிறதுக்கு இது ஒரு இது. அதனால் அவள் அதிகமாக செய்யறதில்லைன்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் ஆமாம், சந்தன காப்பில் அது அவளை பற்றி இன்னும் ஞாபகத்தில் உள்ளுக்குள்ளே புதைஞ்சிருக்கு. எப்போ வரபோதோ நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுதான் அது அது அதாவது அவகிட்ட போனவாகிட்ட பகவான் ஒருத்தருட்டையும் ஓர வஞ்சனை பண்ணுறதில்ல. அவள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவளுடைய அந்த டேலண்ட் என்னங்கிறத பெரியவா தெரிஞ்சுண்டு அந்த டேலண்ட்டை வச்சு தனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி சொல்லி அவளுக்கும் அனுகிரகம் பண்ணி அந்த டேலண்ட்டையும் உபயோகப்படுத்திட்டு அதை விருத்தி பண்ணிருக்கிறதுங்கிறது இந்த பெரியவாளால் ஒருத்தரால் தான் முடியும். வேற ஒருத்தருமே இல்லை முடியாது. அவள் ஆதிசங்கரோட அவதாரங்கிறதுக்கு இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவ்வியாஜ கருணான்னுட்டு மூர்த்தின்னு சொல்லுவாள். இந்த நாமாவளியில் வருது காரணமில்லாத கருணை. அந்த காரணமில்லாத கருணை தான் நம்மளுடைய நாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த இதுன்னு கொண்டது இல்லை, எல்லாம் இல்லை. அது அவளுடைய அவ்வியாஜ கருணைனால ஏதோ அதுக்கு பாத்திரமாக இருக்கோங்கிறது நாம் நினச்சிட்டு நாம் அதை பற்றி சந்தோஷப்பட்டு அவரோட மெமரியிலேயே இருந்து அவளோட சொன்னபடி இது என்ன முடியுறதோ அதை நடத்தி வச்சுட்டு இருந்தோம்னாக்கா அது நம்ம கடைசி காலத்தில் நமக்கு நல்ல கதியை கொடுக்கறதுக்கு நிச்சயமாக பெரியவா முடியும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரேர் தான் இது. ஏன்னா பெரியவா ஒரு மாதிரி அந்த ஃபேஸில் ஒரு சிரிப்பு இருக்கு பாருங்க. இது இதே ஃபோட்டோ இதுக்கு நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடியோ அடுத்ததோ எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்மைல் இருக்கு பெரியவா ஃபேஸில். ஆமாம், இட்ஸ் கிரேட் ஃபோட்டோ. ரியலி இட்ஸ் கிரேட். ஒரு லைட்டாக ஒரு சிரிப்பு இருக்கு பெரியவா. இருக்குதா ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த சிரிப்பை பார்த்தோன்னா லோகமே பைத்தியம் பிடிச்சி நலையிறது. அதுதான். ஸோ இந்த ஃபோட்டோலாம் அம்மாவுக்கு பெரியவா ஆசீர்வாதம். இந்த கையை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இது முன்னால் இருக்கிறவர் சோமவேசர்மா. சோமவேசர்மாவோட தலை இது. ஓகே ஓகே.